காங்கேயம் நகர ரோட்டரி நடத்துகிற பட்டொளி வீசும் 11ஆம் ஆண்டு புத்தகத் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, காங்கேயம் மாநகரைச் சேர்ந்த என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை மிக சிறப்பாக இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டுகளாக ஒருங்கிணைத்து நடத்தி வந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் ரொட்டேரியன் PHF ஸ்டார் எம் மோகன்ராஜ் அவர்களே, ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களே, ரொட்டேரியன் JM ஸ்ரீதர் அவர்களே, ரொட்டேரியன் மனோகரன் அவர்களே, ரொட்டேரியன் செல்வராஜ் அவர்களே, ரொட்டேரியன் கௌதம் தண்டபாணி அவர்களே, ரொட்டேரியன் G செந்தில்குமார் அவர்களே, ரொட்டேரியன் இன்ஜினியர் நல்ல சிவம் அவர்களே மற்றும் அவரோடு தோளோடு தோள் நின்று இந்த நிகழ்வுகளின் வெற்றிக்கு துணை நிற்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கிற பட்டிமன்ற சகோதர சகோதரிகளுக்கும், ஒளிபெருக்கி நண்பர்களுக்கும், புகைப்படம் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கும், தூரத்தில் நின்று இந்த நிகழ்ச்சியை முழுசாக உட்காந்து கேட்போமா இல்லை அப்படியே போயிடலாமா என்று சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், கைத்தட்டி அந்த 12 பேருக்கும், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது 11ஆவது ஆண்டு. எந்த ஒரு செயலும் முதல்ல தொடங்கும் போது ரொம்ப சிரமமாக கஷ்டமாக இருக்கும். அது நல்ல செயல். மோசமான செயலை ஈஸியாக தொடங்கிடலாம். ஆனால் நல்ல செயல் தொடங்குவது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் 10 ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கு 11ஆம் ஆண்டில் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். எண்கள் கூட எழுந்து நின்று உங்கள் ரோட்டரி கிளப்புக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறது 11 என்கின்ற அந்த வடிவத்தில். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கி என்னை பற்றி ஒரு கவிதையே வாசித்த சகோதரருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்கள் தரணும். நான் முடித்து போகும்போது நீங்கள் எனக்கு அந்த கவிதையை கையில் எடுத்து வந்துடுங்க. ஏன்னா எங்கள் மாமியாருக்கு என் மேலே நம்பிக்கையே கிடையாது. உன்னையெல்லாம் என்ன பேசுகிறேன்னு ஊருக்கு கூப்பிட்றாங்கன்னு இன்னும் அவங்க என்னை சந்தேகப்பட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. என்னை பற்றி கவிதையெல்லாம் காங்கேயத்தில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா ஒருவேளை நம்பினாலும் நம்புவாங்க. உண்மையிலே அந்த ஸ்டாண்டு மைக் இருந்தால் தான் எங்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதை கையில் கொடுத்த உடனே நானும் என்னை அறியாமல் பாடிடுவேணுன்னு ஒரு பதட்டமாக வேறு இருக்குது. ஏன்னா நாட்டில் இனிமேல் என்ன வேணால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தானே நம்ம இருக்கிறோம். நான் பாட்டுக்கு பாட போய் நீங்கள் எந்திரிச்சு ஓட போய் ரொம்ப பிரச்சனையாகிடக்கூடாது. அது காங்கேயம் ஒரு அருமையான ஒரு ஊர். காங்கேயம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு பொதுவாக என்ன ஞாபகத்துக்கு வரும்? காங்கேயம் அப்படின்னாலே காங்கேயம் காளை. நாங்களும் உங்களுக்கு சலைச்சவங்க இல்லை. நான் ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கிறேன். ராஜபாளையம் ஒன்று உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அதே தான். நம்மெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உறவுக்காரர்கள். நம்மளுடைய பெருமையை விட அந்த இனங்கள் நமக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கு பாருங்கள். காங்கேயத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், தடம் பதித்திருக்கிறார்கள், வரலாறு பதிவு செய்திருக்கிறார்கள். ராஜபாளையத்துலேயும் நாங்கள் ஒரு முதலமைச்சரையே கொடுத்துருக்குறோம். ராஜபாளையம் PS குமாரசாமி ராஜன் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். மிகப்பெரிய தொழில் நிறுவனம் இருக்குது. ஆனாலும் எங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்குறவர் அந்த ஒருத்தர் தான். ராஜபாளையம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் கூட கேட்குறாங்க, நாய் தானே மேடம் அப்படிங்கிறாங்க. பிறகு நான் சொன்னேன் நாய் தாங்க. காங்கேயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி காங்கேயம் போகிறேன், வரும்போது நல்லதாக ஒரு மாடு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. ஏற்கனவே வீட்டில் நிறைய இருக்குது, நான் வேறு புதுசாக அங்கேருந்து எதுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. உண்மையிலே காங்கேயம் என்பது தரமான நம்முடைய தமிழகத்தின் அடையாளமான வீரத்தின் அரிச்சுவடான காளைக்கு சொந்தமான ஒரு ஊர். அதை அடையாளமாக கொண்ட ஊர் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகுந்த பெருமை உண்டு. ஜல்லிக்கட்டு இந்த பகுதியில் ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அந்த காளைகளால் இந்த ஊருக்கு கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் சளைக்காத ஒரு தொழில் நகரமாகவும் இந்த ஊர் இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டி வருகிறது. ஏன்னா நீங்கள் காங்கேயம் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய வெளிநாட்டில் வசிக்கிற தமிழர்களெல்லாம் இந்த ஊருடைய சிறப்பை நிறைய பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த எண்ணெய் தொழில், கொப்பரை தொழில் எல்லாம் மிகப்பெரிய இடத்தை பெற்ற ஒரு ஊராக காங்கேயம் இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த சின்ன ஊராக இருந்தாலும் ஒரு புத்தக திருவிழாவை எங்களால் வெற்றிகரமாக நடத்த முடியும், அறிவு சார்ந்ததில் நாங்கள் சிறந்தவர்கள் என்று பதிவு செய்ததற்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டல்களாக தந்து, மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம குழந்தைகளை வெளியே கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்கு சிறந்த ஆயுதம், கருவி எல்லாமே புத்தகம்தான். எப்படியாவது ஒரு புத்தகத்தை அவங்கக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த குழந்தைங்க மொபைல் அடிமையிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். அதை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அன்றைக்கி ஒரு கோவிலுக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு பையன் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு வர்றான். ஒரு 6 வயசு 7 வயசு தான் இருக்கும். அந்த பெரிய கோயில் மணி கட்டியிருப்பாங்கள்ல கோவில், அது ஒரு சிவன் கோவில். அந்த மணியை பார்த்த உடனே சொல்கிறான், இவ்வளோ உயரத்தில் பெல் பட்டனை வச்சுருந்தா எப்படி லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்குறான்.
சாமி கும்பிட போன இடத்துல பெல் பட்டனை இவ்வளோ உயரத்தில் வச்சா எப்படிங்க லைக் பண்ணுறதுன்னு அவன் கேட்குறான். அப்போ அவனுக்கு கோவில் பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை. பெல் பட்டனை பார்த்தா அதை லைக் பண்ணணும், ஒரு கமெண்ட் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த குழந்தைகளுடைய மனநிலை இன்னைக்கு இப்படி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இவங்களை கொஞ்சம் மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் நாம் இந்த புத்தகம், இலக்கியம், கலை, படைப்பாற்றல் சார்ந்து தான் அவங்கள நகர்த்தி கொண்டு வரணும். ஏன்னா நல்லா சிந்திக்கிறாங்க. இந்த மீம்ஸ்ன்னு ஒன்று போடுறாங்க பாருங்கள், அசத்தலாக இருக்குது. நாங்கள் இந்த வாழ்க்கை பற்றி பொதுவாக பெரியவங்க கிட்ட கேட்டோன்னு வைங்களேன், ஒரு வயசானவர்கிட்ட கேட்டேன், ஐயா வாழ்க்கை எப்படிங்க ஐயா போகுது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், வாழை இலையில் ஊற்றுன ரசம் மாதிரி எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் அது பாட்டுக்கு போகுதுமான்னார். சரி, அவர் வயசுக்கு அப்படி தான் இருப்பார். ஒரு மிடில் ஏஜ், ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன், அண்ணா வாழ்க்கை உங்களுக்கு எப்படின்னா ஓடுது அப்படின்னு. அவர் சொன்னார், அதை ஏமா கேட்குறீங்க, காரெல்லாம் டீசலில் ஓடுது, பைக்கெலாம் பெட்ரோலில் ஓடுது, டிவி எல்லாம் கரண்ட்டில் ஓடுது, நம்ம வாழ்க்கையே கடனில் தான் ஓடுது அப்படின்னார். அவருடைய பிரச்சனை அவருக்கு. எங்கள் பட்டிமன்றத்தில் கேட்டால் ஒரே லைனில் சொல்லுவாங்க. பொதுவாக நாங்கள் ரொம்ப அதிகமாக பேசுவோம், ஆனால் வாழ்க்கையை பற்றி பேசும்போது ஒரே வரியில் முடிச்சிடுவோம். காலையில் கண்ணு முழிச்சா காஃபி, கண்ணு முழிக்கலைன்னா பால். இவ்வளோ ஒரு வரியில் வாழ்க்கையை சொல்ல முடியும்னு எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களால் தான் சொல்ல முடியும். இதையெல்லாம் நான் ஒரு கல்லூரியில் சொன்னேன், வாழ்க்கையை ஒவ்வொருத்தங்களும் இப்படிலாம் பார்க்குறாங்கன்னு. ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொன்னிச்சு, நான் ஒரு விதமாக பார்க்குறேன் மேடம். சொல்லுமா, ரொம்ப சந்தோஷம், அடுத்த தலைமுறை சொல்கிறத கேட்க வேண்டிய வயசு எங்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் காங்கேயத்தில் பெரியவங்களுக்கு நடுவில் அணித்தலைவராக மிகப்பெரிய ஒரு வயதுக்காரரை நாங்கள் உட்கார வச்சுருக்கிறோம். ஏன்னா அடுத்த தலைமுறை இது, அதனால் அவங்களுக்கு முக்கிய இடம் கொடுத்தே ஆகணும். சொல்லுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். வாழ்க்கைனா ஒன்றும் கிடையாது மேடம், நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, வாழ்க்கைனா ரொம்ப சிம்பிள் மேடம். பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார், விஷ்ணு அதை லைக் பண்ணுவார், சிவன் அதை டெலீட் பண்ணிடுவார். இப்படிதான் வாழ்க்கை. புரிஞ்சவங்க கைத்தட்டலாம். வாழ்க்கையவே ஸ்டேட்டஸ் லெவலுக்கு இந்த பிள்ளைங்க முடிச்சுட்டாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையை எப்படி பார்ப்பது, எப்படி வழிநடத்தி போவது என்பதை புத்தகங்கள் வாயிலாக தான் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வீட்டில் 2 மகன் இருக்கிறான்னு வைங்க, மூத்த மகன் நல்லா படித்து அவர் தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றுவார். 2வது பையன் குடிகாரனா ஊதாரியாக இருக்கிறான்னு வைங்க, அம்மா யார் மேலங்க அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க? நியாயமாக சொல்லுங்கள். அந்த அம்மா சொல்லுவாங்க, 2வது மகன் யார் மேலே பாசம் வைக்கணும்? ஒழுங்காக படித்து எந்த தப்பும் செய்யாமல் வேலைக்கு போகிறவன் மேலே தான் பாசம் வைக்கணும். ஆனால் அம்மா ஏன் இவர் மேலே பாசம் வைக்கிறார்? ஊரே அவரை ஒதுக்கி தள்ளும், பெற்ற தாய் ஒதுக்கி விடக்கூடாது, நானாவது அவன் கூட இருப்பேன் நிற்பது ஒரு தாயின் அறம். அதனால தான் அந்த சேட்டை செய்கிற பிள்ளைகள் பக்கமே அப்பா கண்டிச்சா கூட அம்மா குறுக்க பாஞ்சு காப்பாற்றுறது பாசத்தையும் தாண்டி அந்த குழந்தைக்கு யாரும் இல்லைன்னு ஆயிடக்கூடாது, நானாவது இருக்கிறேன் என்கின்ற ஒரு அற உணர்வு இன்றைக்கி இருக்குது. நட்பு வட்டாரத்தில் கூட எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 4 பேருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு வேலைக்கே போக மாட்டான், ஒரு மாதத்துலேயும் பாதி நாள் வந்துடுவான். ஆனால் சாப்பிட போன இடத்துல 4 பேர் சேர்ந்து அந்த ஒருத்தனுக்கு பில்லு கட்டுவாங்க. அவன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இவங்க 4 பேர் சேர்ந்து கட்டுவாங்க. ஏன்? பாதிக்கப்பட்டவனிடம் பக்கத்தில் நாம் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு அறம் இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. எகிப்தில் முன்னாடி நடைமுறையில் இருந்த ஒரு பழக்கமாக நான் ஒன்று படித்தேன். எகிப்தில் இந்த வணிகர்கள் எல்லாம் கடை வீதி வச்சுருப்பாங்களே, இப்போ அந்த சைடு ஒரு 50 கடை, இந்த சைடு ஒரு 50 கடை, போட்டி தான். இந்த கடைக்கு இந்த கடைக்கும் போட்டி, பக்கத்து கடைக்கும் போட்டி. வணிகம்னாலே போட்டி தானங்க, பிஸ்னஸ் அப்படின்னாலே. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்ததாம், காலையில் கடையை திறந்த உடனே எல்லாருமே ஒரு சேரை தூக்கி கடைக்கு வெளியில் வச்சுருவாங்க. ஆளுக்கு ஒரு நாற்காலியை கடைக்காரங்க வச்சுருவாங்களாம். ஒருத்தர் ஒரு கஸ்டமர், ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொருள் வாங்கிட்டாருன்னா இந்த நாற்காலியை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? போனி முடிஞ்சிருச்சு, நாங்கள் பிஸ்னஸை தொடங்கிட்டோம்னு அர்த்தம். இப்போ 2வது அதே கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா இந்த கடைக்காரர் என்ன பண்ணுவாராம், வெளியில் எட்டி பார்ப்பாராம். ஏதாவது ஒரு கடை வாசலில் நாற்காலி கிடக்குதான்னு பார்ப்பாராம். கிடந்தா என்ன அர்த்தம்? இன்னும் அங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகலை, வியாபாரம் தொடங்கலைன்னு அர்த்தம். இந்த வாடிக்கையாளர்கிட்ட சொல்வாராம், என்கிட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த 8வது கடைக்காரருக்கு மட்டும் அங்கே சேர் வெளியில் இருக்குது, அவர் இன்னும் பிஸ்னஸே தொடங்கலை, இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அவர்கிட்ட பொருள் வாங்கிக்கோங்க, நாளையிலேருந்து என் கடைக்கு வந்துக்கோங்கன்னு இந்த கடைக்காரர் தன்னிடம் வந்த வாடிக்கையாளரை அந்த கடைக்கு அனுப்புவார். என்ன காரணம்? வணிகம் என்பது போட்டி தான், லாபம் சம்பாதிக்கிறது தான். ஆனாலும் கூட நான் ஒரு பிஸ்னஸ் முடித்து 2வது லாபம் சம்பாதிக்கும் போது என் சக வணிகன் ஒருவன் ஒரு வியாபாரமும் தொடங்காமல் இருக்கிறான் என்றால் அதை நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன் என்கின்ற அற உணர்வு காரணமாக இருந்தது. இன்றைக்கி அதை தான் நம்ம நிறைய தொலைத்து கொண்டு வருகிறோம். இந்த அற உணர்வை அடுத்த தலைமுறைக்கு யாரால் கற்பிக்க முடியும் என்றால் புத்தகங்களால் மட்டும்தான் கற்பிக்க முடியும். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குளக்கரையில் நின்று முகம் பார்ப்போம்ல அந்த கண்ணாடி, அதை இப்படியே பிடிச்சிக்கிட்டே நின்றுருக்கிறார். நம்மால் ஒருத்தர் பார்த்துருக்கிறார், என்ன இருந்தாலும் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாருன்னு அவர்கிட்ட போய், அண்ணா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் நூதனமான முறையில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுருக்கார்.
நூதனமான முறையில் மீன் பிடிக்கிறீங்களா? வலை இல்லை, தூண்டில் இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி மீன் பிடிப்பீங்க? அதெல்லாம் பிடிப்பேன் தம்பி, இந்த கண்ணாடியை வச்சே பிடிப்பேன். நான் புரியல, என்ன அப்படி எப்படி நான் பிடிக்க முடியும்? அதெல்லாம் பிடிக்கலாம் தம்பி. அப்படி நீ எவ்வளோ சம்பாதிக்கிற? ஒரு நாளைக்கு 7,000 10,000 வரைக்கும் சம்பாதிருக்கேன்ருக்க. 7,000 10,000 வரைக்கும் நூதனமான முறையில் மீன் பிடிச்சே சம்பாதிக்கிறீங்களா? ஆமாம். ஓ நிஜமாக தானே? ஆமாம். எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்களேன் அப்படின்ட்டுருக்காரு. உடனே அவர் சொல்கிறார், அது எப்படிப்பா, ஒரு விஷயத்தை இலவசமாக கற்றுக்கிறது செல்லுபடி ஆகாது, ஒரு 1,000 ரூபா ஃபீஸாக கூட சொல்லித்தாரேன் அப்படின்ட்டுருக்கார். நம்மால் யோசித்திருக்கார், 10,000 கிடைக்கும் போது ஒரு 1,000 ஃபீஸ் கட்டினா என்ன ஆக போகுதுன்னு படக்குன்னு பாக்கெட்லேருந்து ஒரு 1,000 கொடுத்துட்டார். உடனே இவர் சொன்னார், ரொம்ப சிம்பிள் தம்பி, நீ இது மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று வாங்கிக்கோ, உங்கள் ஊரில் உள்ள குளத்தங்கரையில் போய் நின்றுக்கோ, சூரியன் கண்ணாடியில் படுற மாதிரி கண்ணாடியை வை, சூரிய ஒளி கண்ணாடியில் பட்டு அப்படியே குளத்தில் எதிரொலிக்கும், மீனெல்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி கரைக்கு வரும், பட்டுன்னு ஒவ்வொரு மீனாக பிடிச்சி கூடையில் போட்டுடலாம். இதுதான் நூதனமான முறையில் மீன் பிடிக்கிறது. அவன் அப்படியே பார்த்துருக்கான். ஏன்னா இன்னும் பைத்தியனே நினச்சின்னு இருக்கிறியோ நீ, இந்த முறையில் எப்படியா மீன் பிடிக்க முடியும்? அதை விடு, நீ இன்னைக்கு எத்தனை மீன் பிடிச்ச அதை சொல்லு. அந்த ஆள் சொல்லியிருக்கான், உன்னோட சேர்த்து 8வது மீன். என்ன அர்த்தம்? ஒரு மீன் பிடிக்கலை, மனிதர்களை பிடித்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இப்படித்தான் நூதனமாக பல வியாபாரங்கள், பல வணிகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு ஃபோனை போட்டு உங்கள் ஏடிஎம் கார்டு மேலே இருக்கிற 16 நம்பரை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் பேங்க்லேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறார்ல, அதுலேருந்து எல்லாமே ஏமாற்றி சம்பாதிச்சா வாழலாம். ஆனால் நம்ம தமிழ் சொன்னுச்சு, அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். நீங்கள் சம்பாதிக்கலாம், கோடியாக ஏமாற்றலாம், ஆனால் எது உங்களுக்கு அறத்தையும் உண்மையான மகிழ்ச்சியையும் தரும் தெரியுமா? யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக ஒழுக்கமாக சம்பாதிச்ச பணம் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியை தரும் என்று வள்ளுவம் கற்றுக் கொடுத்தது. ஏதாவது எதிர்கட்சிக்காரங்க செஞ்ச சதியாமல் காற்று கொஞ்சம் ஓவராக தான் நம்ம பக்கம் அடிக்குது. சரி ரைட், அதை சரி பண்ணிடுங்கப்பா. அந்த மைக்கு வரவே இல்லை, நானும் பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி நல்லா தான் இருந்தார், நேர்மையாக தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். திடீர்னு அவர் என்ன நினச்சாரோ, ஒரு 1000 கோடி ஊழலில் மாட்டிட்டார். நீதிபதிக்கு அந்த வழக்கு வருது, கோர்ட்டுக்கு வருது. நீதிபதிக்கு அவரை நல்லாவே தெரியும், ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தவர் ஏன் இப்படி புத்திக்கட்டி பண்ணிட்டார்ன்ட்டு காலையில் சீக்கிரம் 8 மணிக்கே அவர் வந்துட்டார். ஐயா ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்குறார். அவர் கொஞ்சம் இளைஞராக இருக்கிறதுனால, இவர் பெரியவராக இருக்கிறனால, இல்லைப்பா காலையிலே வர சொன்னதுனால சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன். சரி இருங்கய்யா நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பியூனை கூப்பிட்டு, ஒரு காலத்தில் நல்லா இருந்த மனுஷன் என்னமோ தப்பு பண்ணிட்டாரு, ஒரு 3 இட்லி வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறாங்க. 3 இட்லி வாங்கி கொடுக்குறாங்க. 2 இட்லி தான் அவரால் சாப்பிட முடியுது, சாப்பிட்டுட்டு வச்சுட்டார். இப்போ நீதிபதி அவரை மெதுவாக கூப்பிட்டு, ஐயா 2 இட்லி தான் சாப்பிட்றீங்க, அவ்வளோதான்ப்பா சாப்பிட முடியுது. ஓ மதியானம் எவ்வளோயா சாப்பிடுவீங்க? இவ்வளோ சோறு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் காய்கறி. ஓ இரவு என்னையா சாப்பிடுவீங்க? 2 சின்னதாக சப்பாத்தி, அதுக்கு குருமாலாம் சாப்பிட மாட்டேன், ஏதாவது காய்கறி கூட்டு வச்சு சாப்பிடுவேன். அப்போ ஒரு நாளைக்கு உங்கள் செலவே 100 ரூபா தானங்கய்யா? ஆமாம். ஒரு நாளைக்கு 100 ரூபா இருந்தால் உங்கள் வயிறை உங்களால் நிரப்ப முடியுது, 1000 கோடி ரூபாய் ஊழல் ஏயா பண்ணீங்க அப்படின்னு நீதிபதி கேட்டார். 100 ரூபாய் இருந்தால் சாப்பாடுக்கு போதும். நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்த தலைமுறை 7 தலைமுறைக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஊழல் பண்ணியிருந்தீங்கன்னா ஐயா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நாம் செஞ்ச புண்ணியம் எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு போய் சேருமோ, நாம் செய்கிற பாவமும் பிள்ளைகளுக்கு போய் சேரும் என்று அந்த நீதிபதி சொன்னாராம். அதனால் எந்த தொழில் செஞ்சாலும், என்ன வணிகம் செய்தாலும் அதில் நீதியும் நேர்மையும் அறனும் இருந்தால் மட்டும்தான் அது காலத்தை கடந்து நிற்கும் என்று நம்முடைய மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதைத்தானே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு புத்தகம் நம்ம கையில் இருக்கணும். கலைகள், சினிமாலாம் இன்றைக்கி என்னங்க படம் வந்திருக்குது, உட்காந்து பார்க்குறதுக்கே பதட்டமாக இருக்குது. என்ன பாட்டு போட்டிருக்காங்க, என்ன வசனம் போட்டிருக்காங்க, என்னன்னே தெரில. அது பாட்டு போய் கருப்பு அப்படின்றாங்க. நம்ம வீட்டில் இருக்க சுக்குப்பொடி, மிளகாப்பொடி, அந்த பொடி இந்த பொடி, கருப்பு அப்படின்னா அந்த பாட்டு, ஓ இவரை பற்றி தான் அந்த பாட்டுன்னு நினச்சிக்கிற வேண்டியது. ஆனால் அன்னைக்கெல்லாம் காட்சிகள் எப்படிங்க இருந்தது? பாரதி ராஜான்னு இந்த தமிழ் மண்ணிலே ஒரு மனிதர் தோன்றினார். அது வரைக்கும் வானத்தில் இருக்கிற கேரக்டர் மாதிரி சினிமா இருந்தது. நம்ம தெருவில் இருக்கிற மனிதர்களை கொண்டு வந்து திரையில் காட்டிய ஒரு மனிதனாக பாரதி ராஜா என்கின்ற ஒற்றை மனிதர் தானங்க இந்த இயல்பு சினிமாவை கொண்டு வந்து சேர்த்தார். அள்ளி நகரம்ங்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்து தமிழ் சினிமாவின் பெரும் புள்ளியாக இன்றைக்கு மறந்து இருக்கிறார் என்றால் அவருடைய அந்த ஆற்றல், அந்த திறமை. அவர் இறந்த அன்னைக்கு நாங்கள் வீட்டில் அவர் நினைவாக ஏதாவது படம் போடுவோன்ட்டு கருத்தம்மா படம் போட்டு பார்த்தோம். அதில் ஒரு காட்சிங்க, உங்களுக்கு அந்த கதை கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். இந்த பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் ஊற்றி கொன்றுவாங்க. இந்த ராஜஸ்ரீங்கிற கருத்தம்மா பெண் குழந்தையாக போயிடும்.
அவங்களுக்கு அடுத்து மகேஸ்வரி பெண் குழந்தை சின்ன பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த நகரத்தில் இருக்கிற அந்த மனிதர் யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிடுவார். தாய்ப்பால் கூட அந்த குழந்தை குடிச்சிருக்காது, அவர் கொண்டு போயிடுவார். அவள் படித்து வளர்ந்து டாக்டர் ஆகி அதே ஊருக்கு போயிடுவாள். கர்மான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், விதின்னு ஒன்று, வழி எது அப்படிங்கிறதுக்கு அதான் அடையாளம். எந்த ஊரில் இந்த குழந்தைய கொல்ல நினச்சாங்களோ அந்த குழந்தை வெளியே போய் தப்பிச்சு படித்து டாக்டர் அந்த ஊருக்கே வரும். அவள் அந்த ஊரில் எல்லாத்தையும் கேமராவால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாள். இந்த டாக்டராக இருக்கிற பொண்ணு ஒரு இடத்துல கச்சா முச்சன்னு ஏதோ கலவரம் நடந்துகிட்டு இருக்கும். வந்து என்னன்னு பார்த்தா இந்த கருத்தம்மான்ற அவளுடைய அக்கா அவளை அப்போ தான் சந்திக்கிறாள். ஒரு மரத்துக்கிட்ட நின்று இந்த மரத்தை வெட்டாதீங்கன்னு அழுதுட்டு இருப்பாள். ஒருத்தன் அதில் கோடரியை வச்சு வெட்டிடுவான், வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவான். இது வந்து என்னங்க பிரச்சனை, அவங்க ஏன் அழுகுறாங்க? இல்லைங்க, இது வந்து புறம்போக்கு மரம், நான் இதுக்கு வந்து பணம் கட்டியிருக்கேன், 300 கட்டியிருக்கேன், இதை நான் வெட்டாதான் ஏதோ ஒரு 400 எனக்கு கிடைக்கும், இந்த அம்மா வெட்ட விட மாட்டேங்குது. அவட்ட கேட்பா, ஏன் இந்த மரத்தை மட்டும் வெட்ட விட மாட்டேங்கிறேன்? இல்லைங்க, இது வெறும் மரம் இல்லை, இதுக்கு கீழே தான் எங்கள் அம்மாவை புதைச்சிருக்கோம், இது இந்த மரம் எனக்கு அம்மா, நான் ஒவ்வொரு நாளும் வந்து விளக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போனால் எங்கள் அம்மா மடியில் சாஞ்சு இருக்கிற மாதிரி எனக்கு நிம்மதியாக இருக்கும், நான் இந்த மரத்தை வெட்டவே விட மாட்டேன், நான் செத்துனாலும் போவேன், இந்த மரத்தை வெட்ட விட மாட்டேன்னு அந்த பொண்ணு கண் கலங்கும். இவளுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். இந்த மரம் எவ்வளோவையா? 300 வாங்கினேன் பாரு, இந்த 500 வச்சுக்கோ, இந்த மரத்தை வெட்டாத, ரொம்ப சந்தோஷமான்ட்டு அந்த ஆள் போயிடுவார். அந்த பொண்ணு சொல்லும், நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்துடுறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை சுற்றி வருவாள். அவளுக்கு ஏதோ ஒரு உணர்வு வரும், ஏன்னா உள்ளே புதைக்கப்பட்டிருக்குது, இவளுக்கும் அம்மா தான். அந்த மரத்தை அப்படியே சுற்றி வருவா பாருங்க. இப்படி சுற்றி வரும்போது அந்த கோடரியை வச்சுட்டு அவன் எடுத்துகிட்டு போயிருப்பான்ல, அந்த இடத்துல பால் சொட்டி இருக்கும். கை பட்ட உடனே அந்த பால் அவள் கையில் வடிஞ்சு விடும். பெற்ற தாயின் தாய்ப்பாலையே குடிக்காமல் ஊரை விட்டு போன பிள்ளை அம்மா புதைக்கப்பட்டிருக்கிற மரத்தை தொடும்போது பால் அவள் கையில் விழுவது போல ஒரு காட்சியை வைத்து அந்த அம்மாவே அவளை ஆசீர்வதிக்கிற மாதிரி வச்சிருப்பார். அவள் அப்படியே பாப்பா, திடீர்னு காத்தடிச்சு அந்த பூக்கள் எல்லாம் அவள் மேலே விழும். என்ன ஒரு காட்சிங்க! இப்படி ஒரு காட்சியை நமக்கு எத்தனை படங்களில் பார்க்க முடியுது. ஒரு கவிதையில் சொல்ல முடியாதது, ஒரு பாடலில் சொல்ல முடியாது, அந்த படத்தின் ஒட்டுமொத்த கருத்தை ஒரு காட்சியில் வைக்கிறார் பாருங்க. டைரக்டர் டச் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது மாதிரியெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு உணர்வு பூர்வமான செய்திகளை ஏன் சொல்லுகிற படங்கள் வரவில்லை? இந்த சமூகமும் கலையும் வேற வேற இல்லை. ஒன்று கலை மோசமாக மாறிச்சுன்னா சமூகம் மோசமாயிடுச்சுன்னு அர்த்தம், சமூகம் மோசமாச்சுன்னா கலை மோசமாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நல்ல திரைப்படங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நல்ல கவிதை, எதுலேயுமே சொல்ல முடியாத விஷயங்களை ஒரு கவிதை போகிற போக்கில் சொல்லி கொடுத்துரும். ஒரு பாடல், ஒரு திரைப்பாடல் சொல்லி கொடுத்துரும். இளையராஜான்ற ஒரு அற்புதமான மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாமளும் வாழுகிறோம் என்பதே நமக்கு எவ்வளோ பெரிய பெருமைங்க. இளையராஜா வாழ்கிறாரு, நாங்களும் அதே இடத்துல வாழ்கிறோம். அவர் பாட்டையெல்லாம் கேட்டு தான் நாங்கள் வளர்ந்தோங்கிறதே எவ்வளோ பெரிய பெருமை. ஒருத்தர் ஒரு குட்டி கவிதை எழுதினார். பேருந்தில் எல்லாரும் தூங்கிய பிறகு டிரைவரோடு பேசிக்கொண்டே வருகிறார் இளையராஜா. இளையராஜாலன்னா பயணங்களையும் நம்ம நினச்சே பார்க்க முடியாது இல்லையா? ஒரு மலையடி வார ஒரு கிராமம், ஒரு திரைப்படம் அங்கே உள்ள ஒரு பழைய தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு படம் மாற்றுறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும்போதெல்லாம் அந்த மலையடிவாரத்தில் இருக்கிற யானைகள்லாம் என்ன பண்ணுது, ஒரு பாட்டு ஒளிபரப்பாகிற நேரத்தில் அங்கே உள்ள வயக்காடு, வாழைத்தோப்பு எல்லாத்தையும் தாண்டி அந்த தேட்டருக்கு பின்னாடி நின்று அந்த முழு பாட்டு முடிஞ்சோடனே திரும்ப கூட்டத்தோடு போயிருக்குது. எந்த வயலையும் சேதப்படுத்தாமல், வாழைத்தோப்பை சேதப்படுத்தாமல் அந்த பாட்டை மட்டும் கேட்டுட்டு போயிருக்கு. அந்த திரைப்படம் அந்த தேட்டரில் 3 வாரம் ஓடி இருக்குங்க. 3 வாரமும் அந்த பாட்டு போடுற நேரம் அவ்வளோ யானையும் வந்துடும், 10-12 யானை வந்து நின்று பாட்டை கேட்டுட்டு போயிடும். அந்த படம் தேட்டர்லேருந்து தூக்குனதுக்கப்புறம் மறுபடியும் வந்திருக்கு. அந்த பாட்டு போடலன்னே அதுக்கப்புறம் வரவே இல்லையா. அது என்ன படம் அப்படின்னு செய்தித்தாளில் போட்டிருந்தாங்க. வைதேகி காத்திருந்தாள்ங்கிற படத்தில் வர்ற ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. இந்த பாட்டு மனுஷனை மயக்கலைங்க, யானையை கொண்டு மயக்கி இருக்குது. அப்படின்னா எப்படி ஒரு அழகான இசையெல்லாம் நம்ம கேட்டு வளர்ந்தோம். இந்த பாட்டெல்லாம் எத்தனை தடவை நம்ம பிள்ளைங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கோம். ஒரு பட்டாம்பூச்சி அப்படி இருந்த இடத்துல இருக்குது, தூங்குற மாதிரி உட்காந்துருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு ஜென் துறவி ஒரு கவிதை எழுதுகிறார். பட்டாம்பூச்சியே விழித்தெழு, பட்டாம்பூச்சியே விழித்தெழு, நாம் பயணம் செய்ய வேண்டிய தொலைவு அதிகம். அவர் ஏன் பட்டாம்பூச்சியை கூப்பிட்றாரு தெரியுமா? நீங்கள் பட்டாம்பூச்சி எப்படி உருவாகுதுன்னு தெரியும். கூட்டுப்புழுவாக இருந்து அதை சுற்றி அது ஒரு கூடு கட்டி ரொம்ப நாள் உள்ளேயே இருந்து திடீர்னு ஒரு நாள் கூட்டை உடைச்சிட்டு பட்டாம்பூச்சியாக வெளியே வரும். ஒரு பெரிய ப்ராசஸ் இது. இதை முடித்து அது பட்டாம்பூச்சியாக வருதில்ல, பட்டாம்பூச்சியாக வந்ததுக்கு பிறகு அதோடைய ஆயுள் எவ்வளோ தெரியுமா? வெறும் 40 நாட்கள் தான்.
இவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு கூட உடைச்சி வெளியில் அந்த புழு பட்டாம்பூச்சியாக வந்த பிறகு அதோடைய ஆயுசு வெறும் 40 நாட்கள் தான். வெறும் 40 நாள் வாழ்கிறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எந்த பட்டாம்பூச்சியும் அழுத்து கொள்ளவே இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருக்கிறது, உற்சாகமாக பறக்கிறது, பார்க்கிறவர்களுக்கு ஒரு கவிதையையும் தந்துவிட்டு போகிறது என்பதைத்தான் இந்த ஜென் கவிதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பட்டாம்பூச்சியை விழித்தெழு, நாம் பயணம் செய்ய வேண்டிய தொலைவு அதிகம். ஒவ்வொரு பட்டாம்பூச்சியை நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்குள் ஒரு உற்சாகம் பீரிட வேண்டும். 40 நாளில் எத்தனை நாள் கழிஞ்சிச்சோ, ஆனாலும் உற்சாகமாக இருக்கிறதே. நம்ம இவ்வளோ பெரிய வாழ்நாளை வைத்துக்கொண்டு ஏன் சலித்து கொள்ளுகிறோம், ஏன் துயரப்படுகிறோம், ஏன் எரிச்சல் அடைகிறோம் என்று நம்மை பார்த்தே நாம் ஒரு கேள்வியை கேட்பதற்கு இந்த ஜென் கவிதை நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தருகிறது. நம்ம வாழ்க்கையும் ஒரு பெரிய நீண்ட பயணம்தான். இந்த மிக நீண்ட பயணத்தில் நம்ம கூட நிறைய மனிதர்கள் வர்றாங்க, உறவுகள் வர்றாங்க, நண்பர்கள் வர்றாங்க, நம்மளை எதிரியாக நினைக்கிறவங்க வர்றாங்க, நமக்கு துரோகம் செய்கிறவங்க வர்றாங்க, நம்மோடு விரோத மனப்பான்மை கொண்டவர்கள் வர்றாங்க. இவ்வளவு ஜனங்கள் நம்ம கூட பயணிக்கிறார்கள். அதில் 2 பேரை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒன்று உறவுகள், இன்னொன்று நண்பர்கள். இந்த 2 பேரில் யார் உற்ற நேரத்தில் உறுதுணையாக இருப்பவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த மாமன்றத்தில் இந்த ரோட்டரி சங்கமும் காங்கேயம் புத்தக திருவிழாவும் வைத்து ஒரு பட்டிமன்றத்தை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். உற்ற நேரத்தில் உறுதுணையாக இருப்பது உறவா நட்பா? இந்த தலைப்பு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்குங்களா? இப்போ இந்த தலைப்பை 2 விதமாக பிரிச்சுக்கிட்டாங்க. உறவு தாங்க எந்த நேரத்தில் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு பேசுகிறதுக்கு 2 அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் உறவே அப்படிங்கிற அணிக்கு தலைமை தாங்க, ஏன்னா இன்றைக்கி இளைய தலைமுறை தான் தலைமை தாங்க வர வேண்டும் என்று தமிழ்நாடே ஆசைப்படுகிற காரணத்தினால் இளைய சமுதாயத்தின் அடையாளமாக 7ஆம் வகுப்பு மாணவி பிரகல்யா அவர்கள், பிரகல்யா அவர்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வணக்கம் சொல்கிறாங்க. கற்றுக்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க. உட்காருங்கம்மா, அழகாக பேசிடுவாங்க. அவங்க சொல்கிறாங்க உறவு தாங்க, ஏன்னா அவங்க அப்பா தான் கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கிறார். அவர் தான் ஓடி வந்து சொன்னார் என் பொண்ணு பேசுது. உண்மையிலே நேற்றுக்கு தானே ஃபாதர்ஸ் டே. உண்மையிலே ஒரு தகப்பனுக்கு தான் ஜெயிக்கிறத விட தன் மகனோ ஜெயிச்சா கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், சொர்க்கத்துக்கே போயிடுவார். நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற குத்து விளக்குன்னா நம்ம அப்பா தாங்க அற்புத விளக்கு. என்ன கேட்டாலும் தந்துக்கிட்டே இருப்பார். அல்ல தர வேண்டும் என்ற ஆசையாவது படக்கூடிய ஒரு மனிதர் நம்முடைய அப்பா தான். அதனால் அந்த பொண்ணு அப்பாவை மனசில் வச்சுட்டு உறவு தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு பிரகல்யா வந்திருக்கிறாங்க. அந்த அணி சேர்ப்பதற்கு எங்களுடைய அன்பு சகோதரி நித்யபிரியா அவர்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. நீ ஏமா இந்த வயசுலேயே உறவுன்னு பேசுகிற அப்படின்னு. எங்கள் மாமியார் தான் நான் எப்போ பட்டிமன்றம் போனாலும் எனக்கு பட்டு சேலையெல்லாம் எடுத்து அயன் பண்ணி எனக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வச்சு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு தானமா வருவேன் அப்படின்னு ஆசையாக கேட்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் வந்துட்டு அவங்க நிம்மதியாக சீரியல் பார்ப்பாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து புரணி பேசுவாங்க. நான் இருந்து அதெல்லாம் செய்ய முடியாதுல்லக்கா. அதனால் எங்கள் மாமியார்ங்கிற உறவு மேலே எனக்கு அப்படி ஒரு மரியாதை. இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா கையில் ஒரு பேக் வச்சு சுற்றுவார். ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு அந்த சென்னை பஸ் ஸ்டாண்டையே சுற்றி வருவார். எப்படா வீட்டுக்கு இவங்க வந்த உடனே அப்படியே சோகமாக முகத்தை வச்சுருப்பார். அதனால் இப்படி சிறந்த உறவுகளை இங்கே பதிவு செய்யணும் அப்படின்னு நித்யபிரியா அவர்கள் உறவேன்னு பேச வந்திருக்கிறாங்க. 2 பேர் உறவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாங்களா? அருமை, உங்களுக்கு ஒரு கூட்டணி கிடச்சிருச்சு. உங்களையும் சும்மா விட மாட்டாங்க, பயப்படாதீங்க, எல்லாரும் வரலாம். இங்கே இந்த பக்கம் 2 பேர் இருக்கிறாங்க. நட்பே அப்படிங்கிற அணிக்கு, நட்பே அப்படிங்கிற அணியை தலைமை தாங்க திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்கள் கடையம்ங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. கடையம்னா தெரியும்ல உங்களுக்கு? கடையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தமிழ் மக்கள் மறக்கக்கூடாத ஒரு ஊர், பாரதிக்கே பொண்ணு கொடுத்த ஒரு ஊர். செல்லம்மா பாரதி பிறந்த ஊர் தான் கடையம் அப்படிங்கிற ஒரு ஊர். இன்றைக்கி கடையத்தில் பாரதியும் செல்லம்மாளும் நின்று அவர் தோளில் கை போட்டு நின்ன மாதிரி ஒரு சிலை கடையத்தில் செல்லம்மா வாழ்ந்த வீட்டிலையே வச்சுருக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கவிஞனும் மனைவியோடு நிற்கிற சிலை வைக்கப்படவில்லை. நல்ல 6 அடிக்கு பெரிய சிலையாக. நீங்கள் தென்காசி குற்றாலம் வந்தீங்கன்னா அங்கேயும் ஒரு விசிட் அடிங்க, அப்படி ஒரு அற்புதமான இடம். பாரதி அங்கே காக்கை சிறகுனிலே நந்தலாலா மாதிரி அற்புதமான பாடல்கள் எல்லாம் எழுதின இடம் அந்த ஊர் தான். அந்த கடையத்துலேருந்து செல்லமாக இவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க நட்பேன்னு பேசுகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க வாட்ஸ்அப் குரூப்பே ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு பேர் இருக்குது, பேசும் கரப்பாம்பூச்சிகள் அப்படின்னு அதுக்கு பேர். ஆமாம், என் நேரம் கச்ச 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 கச்சன்னு அந்த குரூப்பு நைட்டு பகல் பார்க்காம இங்கேயும் அங்கேயுமே தவிக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கிற குப்பையை இங்கே போடும், இங்கே இருக்கிற குப்பையை அங்கே போடும். என்னம்மானா பேசும் கரப்பாம்பூச்சிகள். ஏன் இந்த பேர் வச்சிங்க? எங்களை அழிக்கவே முடியாது. அந்த அணியை நிறைவு செய்யவும் பட்டிமன்றத்தில் நிறைவு பேச்சாளராகவும் நம்முடைய அன்பு தம்பி, உங்கள் பகுதியை சேர்ந்தவர், மாநில
தமிழாசிரியர்களில் நல்லாசிரியர் விருது பெற்ற கோப்பா ரவிக்குமார் அவர்கள் நட்பே அப்படின்னு பேச வந்திருக்கிறார். அவருக்கு எல்லா ஊர்லேயும் நண்பர்கள் இருப்பாங்க. நான் ரவிக்குமாரை நம்பி நம்ம எங்கே வேணாலும் நிகழ்ச்சி ஒத்துக்கலாம். ரவி கொஞ்சம் சீக்கிரம் போய் அங்கே என்னென்னு பார்த்துருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நான் சொன்னால் டான்னு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுருவான். இப்படிலாம் யாருங்க அமைவா? சொந்த பிள்ளைய கேட்க மாட்டேன், கொஞ்சம் தண்ணி மோந்துட்டு வாங்க, ஏன் நீயே மோந்து குடியே அப்படிங்குது. ஆனால் நண்பர்கள் எங்கேயோ இருந்து எல்லா வேலையும் போட்டுட்டு ஓடி வந்து நண்பர்களுக்காக நிற்கிறார்கள் என்றால் அந்த நண்பனின் பக்கம்தான் என்றைக்கும் நான் நிற்பேன், நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் என்கின்ற ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. போதுமான அளவு எல்லாரையும் பாராட்டியும் புகழ்ந்தும் பேசியாகிவிட்டது. பட்டிமன்றம் இப்போது தொடங்க போகிறது. உறவே என்று பேச செல்வி பிரகல்யா அவர்கள் உங்கள் உற்சாகமான கைதட்டலோடு வருகிறார்கள். வாங்க உறவை காத்த கிளி. பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இரு அணியில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். உயிராய் உணர்வாய் களையாய் கலந்து மூச்சாய் பேச்சாய் பண்பாய் திகழ்ந்து பெருங்கடலாய் எண்ணிலடங்கா இலக்கிய செல்வங்களோடு என்றும் மாறா இளமையும் இனிமையும் பெற்றுள்ள எமன் தமிழ் மொழியையும் வணங்கி உச்ச நேரத்தில் உறுதுணையாக இருப்பது உறவே என்று பேச வந்துள்ளேன். தமிழர்களின் வாழ்வியலில் உறவுகளுக்கு மிக உயர்ந்த இடம் உண்டுங்க. அதனாலதான் உறவில்லாதவன் ஊரில்லாதவன் என்ற பழமொழி உறவோட அருமையை எடுத்துரைக்குதுங்க. நாம பிறந்த முதல் நொடியிலிருந்து நம்மை தூக்கி வளர்ப்பவங்க உறவுகள் தாங்க. ஒரு குழந்தை அழும்போது முதலில் தூக்கி அணைப்பது தாய். அந்த குழந்தைக்கு முதலடியை எடுத்து வைக்க கற்றுக் கொடுப்பது தந்தை. உடன் பிறந்தவர்கள் நம்முடன் சிரித்து அழுது வளர்ந்து வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறாங்க. இந்த உறவை எந்த நட்பாலும் மாற்றவே முடியாதுங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்ற பழமொழி உறவோட ஆழத்தை ஒரே வரியில எடுத்துரைக்குதுங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ என்று கண்ணதாசன் பாடினாருங்க. இந்த ராகத்துக்கு பெயர் பிரகல்யா ராகம். அருமைமா, சூப்பர். வீட்டிலிருந்து காடு வர நம்மளோட கண்ணீரை துடைப்பது யார் என்றா அது உறவுகள் தானங்க. எங்க வீட்டுல நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேங்க. என் தம்பி பிறந்தப்போ என் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. என் அம்மானால 3-4 மாசம் நடக்கவே முடியலிங்க. அம்மாவோட நண்பர்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க, இல்லைன்னு சொல்லிங்க. ஆனா அம்மாய், அப்பச்சி, அப்பா, ஆத்தா, தாத்தா, அத்தை, மாமா போன்ற உறவுகள் தான் இரவும் பகலும் தூங்காம எங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. உறவுகளுக்கு இடையே கோபம், சண்டை, மன வருத்தம் வருங்க. ஆனால் திருமணம், குழந்தை பிறப்பு, குடும்ப விழாக்கள், துக்க நிகழ்வுகள் போன்ற வாழ்க்கையின் எல்லா தருணத்திலும் உறவுகளோட பங்கு அளவிடவே முடியாதுங்க. நட்பு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றவங்க, இப்ப நாம ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. நாம சொந்தக்காரங்களை கூட்டிட்டு போகாம ஒரு 10-15 நண்பர்களை கூட்டிட்டு போனா பொண்ணுதான் கொடுப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. வீட்டு வாசல்லையே கால் வைக்க விட மாட்டாங்க, அப்படியே போயிருங்கடா அப்படின்றவங்க. இப்ப நாம ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது சிபாரிசு பண்றதுக்கோ நாம இன்னாரோட உறவினர் அப்படின்னு சொல்லணுமோ ஒழிய நண்பர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நட்புங்கிறது ஃப்ரைட் ரைஸ் மாதிரிங்க. அது அப்பத்திக்கு நல்லா தான் இருக்குங்க, ஆனால் அதில் நிறைய பக்க விளைவுகள் இருக்குங்க. ஆனால் உறவுங்கிறது அறுசுவை உணவு மாதிரிங்க. அதில் இனிப்பு, கசப்பு, புளிர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு போன்ற எல்லா சுவையும் இருக்குங்க. நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியம் தாங்க. இதே அரங்கத்தில் சித்த மருத்துவர் கு சிவராமன் ஐயா சொன்ன மாதிரி அறுசுவை உணவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. அமெரிக்காவின் சிகாகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் தனது உரையை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று தொடங்கியவுடன் அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டியது. ஏன்? அவர் உலக மக்களை உறவாக பார்த்தாருங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொல்லவில்லை, சகோதரிகளே சகோதரர்களே என்று உறவின் மொழியில் அழைத்தாருங்க. இதுதான் இந்தியாவின் பண்பாடுங்க. உறவுங்கிறது ரத்தத்தை
உலகத்தில் மட்டும் இல்லைங்க, இதயத்தில் பிறப்பதுங்க. இப்ப சமீபத்துல டர்க்கியில நடந்த உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில இந்தியாவை சேர்ந்த வீரர் தீரஜ் பொம்மதேவரா 2 தங்க பதக்கங்களை வென்று சாதனை படைத்தாருங்க. அதே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரோட குடும்பம் மிகவும் பொருளாதார நெருக்கடியில இருந்துச்சுங்க. அப்போ அந்த வீரரோட தாயார் தாலி மற்றும் நகைகளை விற்று வில்லம்பு வாங்கி தந்ததாக மிகவும் நெகிழ்ச்சியாக நினைவு கூறாருங்க. ராமாயணத்துல குழந்தைக்காக தாலியை கூட விற்று அவங்களை உயர வைக்கும் இடையும் என்றால் உறவால தானே முடியும். எந்த நண்பராவது வாட்சையாவது வித்துருக்கீங்களா? உருவிட்டு வேணா போவாங்க. சூப்பர்மா. ராமாயணத்துல ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லும் போது அவரோட தம்பி லக்ஷ்மணன் அவரை விட்டு பிரியவே இல்லைங்க. அண்ணன் எங்கே நான் அங்கே என்ற உணர்வோடு வாழ்ந்தாருங்க. இதுதான் உறவோட மகத்துவங்க. மகாபாரதத்துல பாண்டவர்கள் கஷ்டப்பட்ட காலத்துல அவர்களது தாய் குந்தி தேவி மன உறுதியை அழைத்தாங்க. இந்த குடும்ப உறவு தான் அவர்களை வெற்றிக்கு இறுதியில் அழைத்து சென்றதுங்க. சிலப்பதிகாரத்துல கண்ணகி தனது கணவன் கோவலன் மீது இருந்த உறவு பாசத்தால் இறுதி வரை போராடினாளுங்க. இதுதான் உறவோட ஒரு உன்னத எடுத்துக்காட்டுங்க. உலக சதுரங்க சாம்பியன் டி குகேஷ் ஓட வெற்றிக்கு பின்னால் இருந்தது குகேஷின் நண்பர்களா? இல்லை, குகேஷோட குடும்பத்தினரோட தியாகம் உள்ளதுங்க. குகேஷின் தந்தை தன் மகனின் கனவை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அவரோட மருத்துவ பணியிலிருந்து விளங்கி முழு நேரமும் குகேஷோட உறுதுணையாக இருந்தாருங்க. இதுதான் உற்ற நேரத்தில் உறுதுணையா இருப்பது உறவே என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. நட்பு உயர்ந்தது தாங்க, ஆனா அது காலத்துக்கு தகுந்தோர் போல் மாறிக்கொண்டே இருக்குங்க. பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், வேலை நண்பர்கள் என நண்பர்கள் மாறலாம். ஆனால் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் போன்ற உறவுகள் வாழ்நாள் முழுவதும் மாறவே மாறாதுங்க. இவங்க தான் என் புது சித்தப்பா, இவன் தான் என் புது தம்பி அப்படின்னு சொல்ல முடியுமா? அது எப்படி முடியும்? இல்லை, அப்படி சொன்னா நல்லா தான் இருக்குமாங்க? நல்லாவே இருக்காது. எதிரணியினர் சொல்வாங்க, திருக்குறளை இடுக்கண் களைவதால் நட்பு அப்படின்னு குறிப்பிட்டுள்ளது என்பார்கள். அதில் உண்மை இருக்கிறதுங்க. ஆனா எல்லா நேரத்திலும் நம்ம வாழ்வில் அடித்தளமாக இருப்பது உறவு தாங்க. நட்பு ஒரு மலர் அப்படின்னா அந்த மலர் மலர்வதற்கான மண்ணே உறவுங்க. உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து போட்ட ரோட்ல தான் நண்பர்கள் காரோட்டுறாங்க, அவ்வளோதாங்க. எனவே உற்ற நேரத்தில் உறுதுணையா இருப்பது உறவு தாங்க. பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடேங்கப்பா, காங்கேயத்தில் கண்ணுக்குட்டிக்கும் வீரம் உண்டு என்று இங்கே ஒரு பெண் கன்று பெண் சிங்கமாக மாறி பேசி இருக்கிறது. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, இவங்க தான் வர்றாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவு அழகாக அவங்க மனசுக்குள்ளே அதை தயார் பண்ணி அடுத்தடுத்து அழகாக கோர்வையாக்கி ஒரு தடங்கள் இல்லாமல், ஒரு தயக்கம் இல்லாமல், ஒரு பதட்டம் இல்லாமல் பேசின பிரகல்யாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நாளை காங்கேயத்தின் பெருமையை உலகமெங்கும் தமிழ் பேசி இந்த குழந்தை நிரூபிக்க போகிறது என்று தமிழால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் அம்மா. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சின்ன குழந்தை தானன்னு யோசிக்காமல் முதல் மேடையை அவர்களுக்கு கொடுத்த ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த நம்ம நண்பர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அருமையாக பேசிட்டாங்க. எனக்கு ராஜேஸ்வரியை பார்த்தா தான் பாவமாக இருக்குது. அவங்க சின்ன பிள்ளை தானேன்னு அசால்ட்டாக உட்காந்துட்டாங்க. அது அடித்து நொறுக்கிருச்சு. பெற்றவங்க போட்ட ரோட்டில் தாங்க நீங்கள் கார் ஓட்ட முடியும். நட்புங்கிறது மலர், உறவு போட்டது. கடைசி வரை யாரோன்னு கேட்டிருக்காங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இங்கே நண்பனே இல்லையே. ரொம்ப அழகாக கேட்டிருக்காங்க. இதுதான் எங்கள் பள்ளிக்கூட சித்தப்பா, இது எங்கள் காலேஜில் இருக்கிற தாய் மாமான்லாம் சொல்ல முடியாது. அது நிரந்தரம். இது ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு மாறும், பெஸ்டின்னு மாறும், திடீர்னு அது துரோகமாகவும் மாறும். ஆனால் உறவுகள் என்ன செஞ்சாலும் அது உறவு தான். துரோகம் பண்ணால் கூட அவங்க உறவுகள் தான். இன்றைக்கி ஆட்டு சண்டைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, கோழிக்கறிக்கு கூடிக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நட்டாத்தில் நிற்பீங்க. அப்படியே இறங்கி போயிட்டீங்கன்னா சீக்கிரம் பட்டிமன்றத்தை முடிச்சிடலாம். இருந்தாலும் தைரியமாக பிரகல்யாவுக்கு பதில் சொல்ல வருகிற ராஜேஸ்வரி அவர்களுக்கு உற்சாகமான கைதட்டல்களோடு. ஹலோ ஹலோ ஹலோ. போதும்,
டவர் இருக்கான்னு செக் பண்ண நடுவர் அவர்களே. டவர் இருக்குது, உங்கள்கிட்ட பவர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதான் பயமாக இருக்குது. உண்மையே சொல்லணும்னா என் பொண்ணோட வயசுங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே என் பொண்ணு பேசின மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நடுவர் அவர்களே, நல்ல ஊருக்கு முதல்ல பேச கூட்டு வந்திருக்கீங்க. ஈராக்கில் வந்து புத்தக சந்தையில் நைட் நேரத்தில் புக்கெல்லாம் வந்து வெளியிலே வச்சுருவாங்களாம், கடைக்குள்ளே எடுத்து வச்சு பூட்டவே மாட்டாங்களாம். அப்போ பெரியவர்கிட்ட வந்து ஒரு இளைஞர் கேட்டாராம், ஏன் தாத்தா நீங்கள் இப்படி புக்கெல்லாம் வெளியில் வச்சுருக்கீங்களா, புத்தகம்லாம் திருடு போயிடாதா, காலமே கலிகாலமாச்சே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பெரியவர் வந்து அமைதியாக அழகாக சொன்னாராம், தம்பி, திருடர்கள் ஒருபோதும் புத்தகம் படிப்பதில்லை, புத்தகம் படிப்பவர்கள் ஒருபோதும் திருடுவதில்லை அப்படின்னு சொன்னாங்களாம். உண்மையிலே நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்ம காங்கேய நகர ரோட்டரி சங்கம் வந்து 11வது திருவிழாவை ஒரு வெற்றி விழாவாக இந்த புத்தக திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. எங்களுடைய சார்பாக அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள் முதல்ல. ஆனால் நீங்கள் என்னோட அந்த பொண்ணு பாப்பா வந்து பிரகல்யா வந்து ரொம்ப அற்புதமாக உறவுகளுக்கு பேசினாங்க. நிச்சயம் அது உறவுகள் தான். ஏன்னா அவங்களுடைய வெற்றிக்கே அவங்களுடைய அப்பா அம்மா தான் நல்லா எழுதி கொடுத்து மேடை ஏற்றி எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துல வேணாலும் உறவுகளை பற்றி பேசுங்க. ஆனால் நம்ம ரோட்டரி நண்பர்கள் இருக்கிற இடத்துல வந்து உறவுகளே நீங்கள் பேசாதீங்க தயவு செய்து. ஏன் இதை சொல்கிறேன்னா, தன்னலமற்ற சேவைதான் உண்மையான வெற்றி, சேவையே சிறந்த செல்வம்னு நட்புக்கு உதாரணமாக வாழக்கூடிய ஒரே சங்கம்னா அது எங்கள் சங்கம் தான் நடுவர் அவர்களே. வருத்தப்படாத வாலிபர் சங்கம். எந்த பிரச்சனை வந்தாலுமே நாங்க வருத்தப்பட மாட்டோங்க. அது தெரியும். எங்க 1905 அமெரிக்கால, நம்ம நாட்டில் கூட இல்லை, அமெரிக்கால சிக்காகோல பால் ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு லாயர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அமைச்ச ஒரு சின்ன அமைப்பை இன்னைக்கு காங்கேயம் மண்ணில் இவ்வளவு நண்பர்கள் சேர்ந்து வெற்றிகரமாக இந்த 2026லையும் நாங்கள் கைப்பிடித்து கொண்டு வரோம்னா அதற்கு காரணம் உறவுகளை தாண்டி நட்பு துணை நிற்க போய் தான் நடுவர் அவர்களே இது சாத்தியம். சபாஸ், உங்களுக்கு ரோட்டரி நண்பர்கள் மட்டும் கை தட்டுறாங்க. கை தட்டுவாங்கல்ல, உண்மையை தெரிஞ்சவங்க கை தட்டினா போதும்ல. நீங்க வேற சாதாரண நடுவர் கிடையாது. எல்லா நடுவர்களே, சில நடுவர்கள் நடித்து பேசுவார்கள், சில நடுவர்கள் அடித்து பேசுவார்கள். ஆனா ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஏற்றவாறு படித்து பேசக்கூடிய ஒரு நடுவர் நீங்க தானே. தீர்ப்பு உங்களுக்கு தான். இந்த புத்தக திருவிழால பேசுறதுக்கான முழு தகுதியும் உங்களுக்கு தான் நடுவர்களே இருக்கு. சரிங்க. அதுலயும் எங்க அண்ணனை பாத்தீங்களா, வாத்தியார், எப்படி உண்மையை பேசுறதுக்கு ஒரு வாத்தியார வெள்ளையும் சொல்லையுமா கொண்டு வந்து உட்கார வைக்கணுமா அப்படி உட்கார வச்சிருக்கீங்க நடுவர். வெள்ளையும் நல்லா இருக்கு, அதனால சொல்லையும் நக்கல் பாத்தீங்களா வாத்தியார். அது திருநெல்வேலிக்குனே உள்ள சேட்டை. அதுலயும் எங்க பாப்பா நித்யா பாப்பா. உங்க பாப்பாவா? ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணு நடுவர் அவர்களே. அதனால இந்த மாமியார் மேல பாசமா இருப்பாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது வந்து யாருக்கு பொருந்துமோ இல்லையோ கண்டிப்பா அந்த நித்யாவுக்கு பொருந்துங்க. நீங்க நல்லா அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கடந்த கொஞ்ச நாள்ல தான் அந்த வைகாசி விசாகம் திருவிழா, முருகருக்கே ஒரு உண்டான ஒரு உரித்தான பிறந்த நாள் விழா. அவங்க மாமியாரை கூட்டிட்டு திருச்செந்தூர் போயிருக்காங்க. அவங்களோட நல்ல நேரம் மறுநாள் நாங்க பட்டிமன்ற நிகழ்ச்சியில சந்திச்சோம். சரி, முதல் நாள் திருச்செந்தூருக்கு போயிருக்கேன், சந்தோஷமா ஸ்டேட்டஸ் போட்ட பிள்ளை மறுநாள் பட்டிமன்றத்துல பாவம் போல அழுதுட்டே உட்கார்ந்து இருந்துச்சு. ஏமா அழுற, நேத்து தானே சந்தோஷமா ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு. போவேல போட்டோ எடுத்து செல்ஃபியை ஸ்டேட்டஸ்ல போட்டேங்க. வரும்போது ட்ரெயின்ல மாமியார் வந்து கீழே விழ போயிட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏமா மாமியார் கீழே விழுந்தாலும் தான் பயமே இல்லையே, நீ அங்கதான் செயின் தொங்க விட்டுருப்பாங்களா, அதை பிடிச்சி இழுத்துற வேண்டிதானே அப்படின்னு. அதுக்கு இந்த பிள்ளை சொல்லுது, கீழே விழ போன பதட்டத்துல நானும் செயினை பிடிச்சி இழுத்தேன்க்கா, செயின் கையோட வந்துருச்சு, மாமியார் தான் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னிச்சு. மாமியார் செயினை பிடிச்சி இழுத்துருக்கு நடுவர். இவங்கெல்லாம் உறவுகளுக்கு பேச வேண்டியதுதான். எங்க நல்ல தலைப்பு, உச்ச நேரத்தில் உறுதுணையாக இருப்பது நட்பா உறவா. நடுவர் அவர்களே, உச்ச நேரம் என்றால் என்ன? என்ன என்ன ஒரு துயரம், கஷ்டம், மகிழ்ச்சி உற்ற நேரம், சோகம் உற்ற நேரம். சோகம் மனசுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா, இனி வாழ்க்கையே வாழ வேண்டான்னு வெறுத்து போனா, அப்படி மனசு கஷ்டமா இருக்கும்போது நம்மளுக்கு யாரு கூட இருப்பா, அதுதானே தலைப்பு, அதுதான் கேள்வி. உறவுகள் எங்கெங்க கூட இருக்கும் நடுவர் அவர்களே. உறவுகளை நினைச்சா முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமாங்க? இந்த காலகட்டத்தில் உறவுகளாக இருக்கு. அதுலயும் என் தங்கச்சி ரொம்ப, எங்க பொண்ணு அற்புதமா சொன்னாங்க, 10-15 நண்பர்களை நீங்க கூட்டு போனா உங்களுக்கு பொண்ணு தருவாங்களா? இன்னைக்கு கல்யாணத்தை கெடுக்கணும்னா 10-15 நண்பர்கள் வேண்டாங்க, ஒரு கிளவி வீட்டுல இருந்தா போதும்,
குடும்பத்தையே சோழி முடிச்சு விட்டுரும் நடுவர் அவர்களே. எங்க இன்னைக்கு உறவுகள் அப்படித்தானே இருக்கு. அதுலயும் நீங்க புது சித்தப்பா புது சித்தி அப்படின்லாம் கூப்பிட முடியுமா? எங்களோட கவலை என்ன தெரியுமா? இந்த குழந்தைகளுக்கு உறவுகள்னா என்னன்னே தெரியல. அதுதான் எங்களுடைய பெரும் கவலை. அன்னைக்கு ஒரு பையன் வீட்டுக்கு ஒரு பெரியவர் விருந்தாளியா போயிருக்காரு. அந்த பையன் வாசல்ல இருந்துட்டு கேட்டிருக்கான், நீங்க யாரு அப்படின்னோடனே அவர் பதறிட்டாரு. இந்த குழந்தைகளுக்கு பெரியப்பா யாரு, சித்தி யாரு, அத்தை யாரு, மாமா யாருன்னு எந்த விவரங்களும் தெரியல. யாரை பார்த்தாலும் ஆன்டி, யாரை பார்த்தாலும் அங்கிள். கஷ்டத்துல கருத்து சொல்றது வேணா இந்த உறவுகளா இருக்கலாம். ஆனா கஷ்டம்னு வந்தா அதுக்கு தீர்வு சொல்றது, அதுக்கு துணையா நிற்கிறது நட்பா மட்டும்தான் நாங்க இருக்க முடியும். உறவுகள் எந்த நேரத்துல நாம தடுக்கி விழுவோம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சொந்தக்காரங்க சந்தோஷமா இருக்கணும்னா வேற எதுவுமே வேண்டாம். காரோ பணமோ பைக்கோ வீடோ எதுவுமே வேண்டாங்க. நாம நல்லா இருக்கோன்னு தெரிஞ்சிட்டா, நல்லா இல்லை நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு தெரிஞ்சிட்டாலே போதும், அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இதே இது நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அவனை விட சோகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உறவுகள் இருக்குன்னா, இன்னைக்கு அப்படிதான் நாங்கள் பணத்தை வச்சு மட்டும்தானே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அழகா சொன்னாங்க திருக்குறள். நாங்கள் எங்கள் அணிக்கு வலு சேர்த்துருவோமேன்னு அவங்களே அந்த திருக்குறளை சொல்லிட்டு போயிட்டாங்க. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. நடுவரவர்களே, நட்புனா எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் அப்பமே சொல்லியிருக்காங்க. கஷ்டம்னு வந்தாலே நண்பன் தாங்க கூட இருப்பான். வாழ்க்கை பயணத்தை விடுங்களேன், ஒன்றும் வேண்டாம், வண்டி ஓட்டணும் துணைக்கு வாங்க, முதல்ல வண்டி ஓட்டி பழகிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த அப்பா, எந்த பெரியப்பா, எந்த அம்மா யார் பைக்கில் பின்னாடி உட்காருவாங்க? உட்கார மாட்டாங்களா? உட்கார மாட்டாங்க நடுவர்களே. ஏன்னா நம்பிக்கையே இருக்காது அவன் மேலே. ஆனால் நண்பனை கூப்பிடுங்க, டேய் மாப்பிள்ள முதல்ல பைக் ஓட்டி படிக்கிறேன்டா, வாடா சொல்லித்தாடா அப்படின்னு அவனே சேர்ந்து புதையல் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் நண்பனுக்கு வண்டி ஓட்ட சொல்லி தருவேன்னு பின்னாடி உட்காடுறான் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தான் நடுவர்களே நட்புங்கிறது. பல பைக்குகளை ஒக்கிட்டுருக்காங்க பாத்தீங்களா? பழகிறேன். எக்ஸாம் ரிசல்ட் வரட்டுமே, எங்க அந்த பிள்ளைய பெத்த அம்மா அப்பாக்கு கூட அவ்வளோ பதட்டம் இருக்காது. ஒரு 30 சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணிடுவாங்க. ரிசல்ட்டே 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். இவங்க 8:30 இருந்தே ஃபோன் அடிச்சுட்டு கிடப்பாங்க. எப்போ ஒரு மார்க்கு, உன் பிள்ளை என்ன மார்க்கு, எப்படி எழுதியிருக்கான், பாஸ் ஆயிடுவானா, உனக்கு தேவையாது. இவ்வளோ நாள் ஃபோன் பண்ணியிருக்கியா எங்கேயாவது? அது எந்த வீட்லேயும் 10th 12th பிள்ளைகள் படிச்சிடவே கூடாது. அது என்ன மார்க் வாங்கினா உனக்கு என்ன? எல்லா பிள்ளைகளுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா மற்ற பிள்ளைகள்லாம் என்ன மார்க் வாங்குறது? ஆனால் நடுவர் அவர்களே, உறவுகள் உன் பிள்ளை என்ன மார்க் வாங்கியிருக்குன்னு பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் நண்பன் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கேட்பான்? மாப்பிள்ள பாஸ் ஆயிட்டியாடா? அவன் பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னாலும் சந்தோஷப்படுவான், ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னால் அதை விட சந்தோஷப்படுவான். மாப்பிள்ளை எனக்கு 2 புட்டுக்குச்சு, உனக்கு எத்தனை புட்டுக்குச்சின்னு சொல்லி உடனே பார்ட்டிக்கு போகிறாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க நட்பு. இதுதான் நல்ல நட்பு. அதனால நீங்கள் அவனை உருப்படாம நினச்சிடாதீங்க. இப்படிப்பட்டவன் எப்படி உருப்படாதான் இருப்பான்? மிகப்பெரிய தலைவனாக தான் வருவான். நடுவரவர்களே, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக தான் வருவாங்க. அதாவது தோல்வியை கூட கொஞ்சம் பயம் காட்டி அந்த பிள்ளை வாழ்க்கையில எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த உறவுகள் தூண்டி விட்டுரும். ஆனா தோல்வியை கூட இது உனக்கு முடிவில்லடா, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலண்டான்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை ஊட்டி உற்சாகப்படுத்துவாங்க பாத்தீங்களா? அதுதாங்க நட்பு. அதுதான் உச்ச நேரத்தில் துணை நிற்கிறது அப்படிங்கிறது. ஃபெயில் ஆனாலும் சந்தோஷமா இருக்கணும், அதான் நட்பு. 95 மார்க் எடுத்தாலும் மீதி அஞ்சங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதுலயும் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு 8 மணிக்கு 3 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு அது நம்ம என்னமோ பெரிய கலெக்டர் மாதிரி நம்ம பிள்ளைய உருவாக்குறோம். எதுக்கு இந்த கொடுமைலாம் நடுவர்களே? அதுலயும் பணக்கார சொந்தக்காரங்க இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு யூனிவர்சல் மைண்ட் செட் அவங்களுக்கு ஒன்று உண்டு நடுவர்களே. இந்த நாடு இல்லை, எந்த நாட்டிலனாலும் கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க சொந்தக்காரங்க கீழே உள்ளவங்க எல்லாருக்கும் அவங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும், அவங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இதாக இருக்கும். இதை தான் இந்த டாடா மூவியில் அழகாக சொல்லியிருப்பான். உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் உங்களை விட நாங்கள் நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு 2 விஷயம் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன் நடுவர்களே. இந்த விவேகானந்தர் பற்றி பாப்பா ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆனால் லண்டனுக்கு ஒரு முறை விவேகானந்தர் போய் இருக்கும்போது அவருடைய உடைமைகள் எல்லாம் தொலைச்சிட்டாங்களாம். அப்படி பரிதை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ அந்த நண்பர் கேட்டாராம், நீங்கள் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னோடனே விவேகானந்தர் சொன்னாராம், நான் இப்படி என்னுடைய உடைமைகள் எல்லாம் தொலைச்சிட்டேன் அப்படின்னோடனே, ஐயோ இவ்வளோ கூட்டத்தில் இந்த பெருநகரத்தில் தெரியாத ஊரில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு தான் இங்கே ஒரு நண்பர் இருக்காரு அப்படின்னு. யாரு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன், நீங்க தான் எனக்கு அந்த நண்பர். இத்தனை பேர் இந்த
பதட்டத்துல என்னை கண்டுக்கிடாதப்போ என்னைய கண்டுக்கிட்டு நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, உங்களை விட ஒரு பெரிய நண்பர் யாரு இருக்க முடியும்னு சொன்னாங்கன்னா அதுதான் நடுவர் அவர்களே நட்பு. ராமாயணத்தை பத்தி சொன்னாங்க. எல்லா வனவாசமும் முடிஞ்சு அரியணை ராமன் ஏறும்போது எல்லாருக்கும் உண்டான அந்த பதவிகள் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அது வரைக்கும் கூடவே இருந்து எந்த ஒரு சுகதுக்கமும் பார்க்காம ராமனுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த அனுமனுக்கு என்ன கொடுக்கனே தெரியாம அவரே வந்து என்னையே எடுத்துக்கோன்னு கட்டி அணைத்த வரலாறு நட்புக்கு இருக்குன்னா அது நட்பால மட்டும்தான் நடுவர் அவர்களே முடியும். அனுமன் ராமனுக்கு நண்பன் ஆயிட்டாரு. நண்பன் தான், பக்தன், தொண்டன், நண்பன், ஆளினால் நடுவர் அவர்களே. ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி நம்மளுக்கு நினைவு கர்றது என்னது, அவங்களுடைய கல்விக்கு சகோதரி வளையல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் படிச்சிருக்கீங்கல்ல. ஆனா படிக்காத ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா? ஏன்னா நண்பர்கள் எல்லாருமே அவங்க செய்யற உதவிகள், அவங்க செய்த செயல்கள் எல்லாமே பெரிய அளவுல இருக்கும். ஆனா அது வெளியிலே வராது. அவருடைய நண்பர் அகமது ஜலாலுதீன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவருடைய அறிவியல் அறிவுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியா இருந்தாருன்னா அதுதாங்க நட்புங்கிறது. ராஜஸ்தான்ல ஜோத்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க நோகா அப்படிங்கிற ஒரு பள்ளி சிறுமிங்க, அவளுக்கு புற்றுநோய். அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க முடி ஃபுல்லாக கழிஞ்சி அந்த பொண்ணுக்கு நிறைய முடி இருக்கும். பார்க்கவே ரெட்டச்சடை போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த முடியெல்லாம் கழிஞ்சி மொட்டையாயிருச்சு. அந்த பாப்பா ஸ்கூலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு வீட்டிலே உட்காந்துருச்சு மொட்டையானோன்னு. ஆனால் அது கூட படிக்கிற அந்த சக மாணவிகள் வீட்டுக்கு போனாங்களாம் அந்த பிள்ளையை கூட்டு வர்றதுக்கு. அந்த பிள்ளைங்களை கூட பார்க்க மாட்டேன்னு வெக்கப்பட்டுட்டு ரூம்குள்ளே இருந்தது. நோகா, நீ படிக்க கூட வர வேண்டாம், ஸ்கூலுக்கு வர வேண்டாம், கதவை திறந்து எங்களை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா பிள்ளைங்களும் கிட்டத்தட்ட 70 பிள்ளைங்க கெஞ்சி கூத்தாடி அந்த பிள்ளை கதவை திறந்துச்சான். 70 பிள்ளைகளும் மொட்டை அடித்திருந்ததா நடுவர் அவர்களே. அதை பார்த்து இந்த பிள்ளை கண்ணீரோட பள்ளிக்கு போய் படிப்பே முடிச்சதுன்னா தன் தோழிக்கு ஒரு சின்ன மனக்கசிவு வந்துடக்கூடாது, அதை மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கிட்ட இருக்குன்னா இந்த நட்பு கிட்ட மட்டும்தான் நடுவர் அவர்களே இருக்கும். வாழ்க்கையில நமக்கு ஒன்னா இருக்கிறது நட்பா மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா நாம பண்ற எல்லா தப்பையும் ஒரு சின்ன தவறை கூட பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையே கலைத்து விடுகிற, சந்தோஷத்தை கலைத்து விடுகிற ஒரு உறவால மட்டும்தான் முடியும். ஆகவே உச்ச நேரத்தில் உறுதுணையாக இருப்பது உறவுகளை தாண்டிய நட்பே நட்பே என்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பேண்டா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் உறவு மருந்து கொடுக்கும், ஆறுதல் சொல்லும், பண உதவி கூட செய்யும். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க என்னங்க பண்ணியிருக்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு முடி கொட்டிருச்சு வெளியில் வர தயங்குதுன்னு உடனே கூட படித்த அத்தனை குழந்தைகளும் தன் தலையை மொட்டையடித்து விட்டு அந்த குழந்தைக்காக வந்திருக்கிறார்கள் என்றால் உற்ற நேரத்தில் உறுதுணையாக இருப்பது நட்பு தான், அந்த தோழமை தான் என்பதை ரொம்ப அழகாக சொன்ன ராஜேஸ்வரி அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அவங்க நிறைய வேடிக்கையான விஷயங்களை கலந்து சொன்னாலும் கூட நட்பு எப்படி பார்த்தாலும் உன்னதமானதுங்க. சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. அப்துல் கலாமுக்கு ஒரு அற்புதமான ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சில விஷயம் ஞாபகம் வருது. இப்போ நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்ம பட்டிமன்ற உலகத்தின் பிதாமகர்னு எங்கள் தமிழறிஞர் திரு சாலமன் பாப்பையா அவர்களை சொல்லுவாங்க. அவங்களுடைய மகனுக்கு அவர் தியாகமூர்த்தின்னு பேர் வச்சார். இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, என்னங்கய்யா தியாகமூர்த்தி அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், அவர் ரொம்ப வறுமைப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவர். கல்லூரியில் சேர்ந்துருக்கிறாரு, ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, வீட்டில் இருந்து கட்டுறதுக்கும் வசதி இல்லை. கூட படித்த 2 நண்பர்கள் இவருக்காக கஷ்டப்பட்டு, அதில் ஒரு நண்பர் தன்னுடைய சைக்கிளை விற்று ஃபீஸ் கட்டியிருக்காங்க. அதில் ஒரு நண்பர் பேர் தியாகராஜன், இன்னொரு நண்பர் பேர் ராமமூர்த்தி. இந்த 2 பேரையும் வாழ்நாள் முழுக்க மறக்கக்கூடாது என்பதற்காக தன் உறவாகிய மகனுக்கு நண்பர்களுடைய பெயரை தியாகமூர்த்தி என்று வைத்திருக்கிறார். என்னங்க நட்புனா சாதாரணமாக சொல்லிட முடியுமா? சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்கள், அந்த சுகிங்கிற பேர் அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது. அவருக்கு அவங்க அப்பா வச்ச பேர் சிவம் மட்டும்தான். அவங்க அப்பா பேர் சுப்பிரமணியம். அவர் சுகி சுப்பிரமணியம்ங்கிற பேரில் புனை பெயரில் கதைகள்லாம் எழுதுவார். அவங்க அப்பா வானொலி நிலையத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார். சுகி அப்படின்ற பேரில் எழுதுவார். சு அப்படின்னா சுப்பிரமணியம், கி அப்படின்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி. 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள் என்பதால் தன் பெயரின் முதல் எழுத்தையும் தன் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பெயரின் முதல் எழுத்தையும் ஒன்று சேர்த்து சுகி என்கின்ற பெயரில் அவர் எழுதினார். அந்த பெயர் அப்படியே தன் பெயருக்கு முன்னால் சுகி சிவம் என்று சொல்வேந்தர் ஐயா வைத்து கொண்டார். ஒரு நட்பு, அந்த நண்பர்கள் இன்னைக்கு உயிரோடு இல்லை, ஆனால் அந்த மகன் என்கின்ற உறவின் மூலமாக நட்பு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே வருகிறது என்றால் நட்பு மிகப்பெரிய விஷயம்.
சாதாரணமாக சொல்லிட முடியாது. உறவுகள் 1000 வரலாங்க, ஆனால் நம்மை புரிந்து கொள்வதற்கு எங்கேயோ இருந்து வந்த ஒருவன் பெயர்தான் நண்பன் என்பதை வாழ்க்கையில் யாராலையும் அழிக்க முடியாது. அதனால தான் அபிராமி பட்டர் தெய்வத்துக்கிட்ட கேட்கும் போது கூட என்ன கேட்டார்? கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும். அதுக்கப்புறம் தான் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம்லாம் அதுக்கப்புறம் வருது. அந்த 3வது இடத்துல கல்வி வேணும், குறையாத வயசு வேணும், இதை கொண்டாடுறதுக்கு யார் வேணும்? நண்பன் வேண்டும் என்று தெய்வத்துக்கிட்டேயே ஒரு விஷயத்தை கேட்கிற இடத்தில் நண்பனுக்கு முதலிடம் கொடுத்த ஒரு ஆன்மீகம் நம்முடையது என்றால் அந்த நட்பு தாங்க உற்ற காலத்தில் துணையாக இருக்கும் என்று பேசிய ராஜேஸ்வரிக்கு இன்னொரு கைத்தட்டலை கொடுத்து எல்லாரும் சேர்ந்து நித்யபிரியாவை வம்புக்கு இழுத்துருக்காங்க. அவங்க மாமியார் இனிமேல் அவங்கள வீட்டுக்குள்ளே விடுவாங்களானே தெரில. பரவாயில்ல, உங்கள் மாமியாரை நாங்கள் ரொம்ப ரேசிக்கிறோன்னு சொல்லிடுங்க. நித்யபிரியா அவர்கள் உறவுகளை காக்க வருகிறார். உறவே உற்ற காலத்தில் துணையாக இருப்பது. ஒரு நல்ல உற்சாகமான கைதட்டலோடு வேகமாக முடிச்சிடலாம். அவங்க பேசி இவங்க பேசி தீர்ப்பு. டக் ரைட். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் காங்கேயம் வாழ் உறவினர்கள் அத்துணை பேருக்கும் மிக பணிவான வணக்கம். நல்ல அற்புதமான ஒரு தலைப்பு. அதுலேயும் எனக்கு முன்னாடி பேசின என்னுடைய அன்பு சகோதரி ராஜேஸ்வரி. ஆமாம், நிறைய சீரியல் பார்ப்பாங்க போல இருக்கலாம். மாமியார் விழுந்துட்டாங்க, மாமியார் செயினை பிடிச்சி இழுத்தாங்க, மாமியார் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க. பாவம் எங்க மாமியார், அவங்க அக்கடான்னு அங்க இருக்கிறாங்க. அந்த அம்மா இருக்கிற துணையில என் பிள்ளைய அவங்க எனக்கு உறுதுணையா இருக்கிறதுனாலதான் நானே இந்த பட்டிமன்றம் வந்திருக்கிறேன். இவங்க என்னன்னா அவங்களையும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல செயினை வேற அத்துட்டு போயிருக்கு. ஆமா, எங்க சின்ன வயசுல உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தது யாருங்க? அப்பான்ற உறவுங்க. அப்பா சைக்கிள்ல பின்னாடி புடிச்சிட்டு இருப்பாரு, பையன் ஓட்டிட்டே இருப்பான். கொஞ்ச தூரம் போன பிறகு அப்பா கையை எடுத்துருவாரு. இருந்தாலும் புள்ள நம்பிக்கையா ஓட்டும். எந்த நம்பிக்கை இல்லைங்க ஓட்டுது? அப்பா எப்பொழுதும் நமக்கு உறுதுணையா பின்னாடி இருக்கிறாருன்ற நம்பிக்கையில தானங்க ஓட்டுறான். இப்ப இந்த சைக்கிளை நீங்கெல்லாம் எடுத்து ஓட்டுறீங்க. இப்ப சைக்கிளே இல்ல நடுவர்களே. 2017 இந்த சைக்கிள் நான் தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஆபத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன். இன்னைக்கு அந்த ஆபத்து உருவாவதற்கு காரணமே நண்பனாதான் இருக்கிறான். மச்சான் 100க்கு மேல போனாதான்டா கெத்துன்னு நம்மள 108ல அனுப்புறதே அந்த நண்பன் தான். அவன் நமக்கு உறுதுணையா இருக்கிறானா. அதுல ஆக்சிடென்ட் ஆனவனே ரத்தம் கொடுக்காம அவர் தான் வருவார். ஆமா, வாழ்க்கையில நமக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க சொல்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட தாங்க ஃபோன் பண்ணி மணி கணக்கில் புலம்புவோம். ஃப்ரெண்டு மொத்தத்தையும் கேட்டுட்டு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுப்பான். ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஒரு சாப்பிட்டா கூல் ஆயிடுவாப்ல, எந்த பிரச்சனையும் ஒரு கட்டிங்ல சரியாயிடும்னு சொல்லக்கூடிய உங்க நண்பர்களை கட் பண்ணாவே வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்க. உண்மையிலே எல்லா கெட்ட பழக்கத்தையும் எங்க இருந்து தொடங்கி இருப்பாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட தான் தொடங்கி இருப்பாங்க. இப்படி நீங்க மாட்டீங்கல்ல, உள்ள உண்மை குத்துது, உண்மை உறுத்துது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டில் நீங்க ஃபோன் பண்ணி மணிக்கணக்கிலலாம் புலம்ப வேணாங்க. ஃபோன் பண்ணி உங்க அம்மா கிட்ட ஹலோன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அம்மா அந்த பக்கத்துல இருந்து கேட்பாங்க, என்ன குரல் சரியில்லை, ஏதாவது அங்கே பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் உடனே கிளம்பி வா, நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய ஒற்றை குரலில் உங்களுடைய ஒட்டுமொத்த உணர்வையும் புரிஞ்சுக்க முடியும்னா அது அம்மான்ற ஒரு உறவுங்க. விஜய் சேதுபதி ஒரு படத்தில் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு, டே நான் சொன்னா கேப்பியா மாட்டியா அப்படின்னு. நீ சொன்னா அந்த பில்டிங் மேலேருந்தே குதிப்பண்டான்வாங்க. இது நீங்கள் வெறும் திரையில் மட்டும்தான் பார்க்க முடியும். நிஜத்தில் போய் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பாருங்க, டே நான் சொன்னா கேப்பியா மாட்டியா, போடா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சே நான் கேட்க மாட்டேன், உன் பேச்சை ஏன்டா கேட்கணும்பாங்க. ஆனா நம்ம வீட்டில் தந்தைன்னு ஒரு உறவு இருக்கும் பாருங்க, நாம் கேட்பதற்காக எதையுமே தன் தலையை கூட அடமானம் வைக்க தயாரா ஒருத்தர் இருப்பாருன்னா அது தந்தைன்ற உறவுங்க. திருத்துறைப்பூண்டியில ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து தினம் அவருடைய மனைவியா அடிச்சிருக்கிறாரு, சிவகுமார்ன்றவர். இது உண்மை சம்பவம். பூண்டியில போய் அடிச்சாரு. திருத்துறைப்பூண்டியில சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தினமும் குடிச்சிட்டு வந்து அவங்க மனைவி அடிக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறார். அவங்க பொண்ணுக்கு இதை பார்க்கும்பொழுது ஒரே கஷ்டம். 7வது படிக்கக்கூடிய நதியா என்ற குழந்தை அப்பாவை எப்படி திருத்துறதுன்னு தெரியாம அப்பா கிட்ட பேசுறத நிறுத்திட்டு இருக்கு. பொண்ணு பேசுறத தாங்க முடியாம, பேசாம இருக்கிறத தாங்க முடியாம குடிய நிறுத்திட்டு இருக்காரு. இருந்த அந்த பிள்ளை பேசல, 8 மாசம் பேசாம இருந்திருக்கா. பொண்ணு பேசாம இருக்கிறாள், என்ன பண்ணாதாம்மா நீ என்கிட்ட பேசுவேன்னும் பொழுது அந்த குழந்தை சொல்லி இருக்கு, நீ
உண்மையாவே குடிக்கிறத நிறுத்தினது உண்மையா இருந்தா, என் பள்ளிக்கூடம் பக்கத்துல ஒரு குளம் அழுகி போய் துர்நாற்றம் அடிக்குது, நானும் என் நண்பர்களும் நிம்மதியா உட்காந்து பள்ளிக்கூடத்துல படிக்க முடியல, நீங்க அதை சுத்தம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்ன மகள் சொன்ன ஒற்றை காரணத்துக்காக தனி ஒருவராக இருந்த அந்த குளத்தை சுத்தம் செஞ்சு கொடுத்திருக்காருன்னா, இவளுக்கு மட்டும் இல்லாமல் அவளுடைய நண்பர்களுக்கும் உறுதுணையாக இருந்த உறவு என்பது தந்தை என்ற உறவுங்க. உறவுகள் பொறாமைப்படும், நண்பர்கள் பொறாமையே பட மாட்டான். அவன் ஃபெயில் ஆனா கூட சந்தோஷப்படுவான். அவன் ஏன் சந்தோஷப்பட மாட்டான்? சில நேரங்கள் ஃபெயில் ஆனா கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 10 மார்க் அதிகமா எடுத்து பாருங்க, அதை விட அதிகமாக ஃபீல் பண்ணுவான். ஆனால் பெற்றோர்கள் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு பாருங்க, அவங்க சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு. மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மார்க்கை வந்து பிள்ளைகளை பார்க்குறீங்கன்னு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பெற்றோர்கள் அப்படி வந்து பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படத்தில் ஒரு பாடல் வரி வருங்க. அந்த கால படிப்பையெல்லாம் நான் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் புரியாம நான் பரீட்சையில தோத்தேன், நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், எங்களுடைய கவலையெல்லாம் நீங்க போக்கணும், உங்களை பெத்ததே சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம்னு அன்னைக்கு என்னால் முடியல, ஆனால் உனக்கு தேவையான வசதியை என்னால் முடியலன்னா கூட நான் செய்வேன்னு சொன்னா அது பெற்றோர் என்கின்ற உறவுங்க. நீங்க உங்க நண்பர்களோடு சேர்ந்து நிம்மதியாக ஒரு பிறந்த நாள் கொண்டாட முடியுமா? நான் கேட்குறேன். நடுவர்களே, நீங்க நிறைய சமூக வலைதளங்களில் பாருங்க, 2 கிலோ கேக்கை வாங்குறாங்க, வெட்டி ஒரே ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டான், உடம்பு முழுக்க பூசி விட்டுடுறான், மூஞ்செல்லாம் தடவி விட்டுறான், மூஞ்சி கை கால் எல்லாம் தடவி விட்டுடுறான். இதுவாது பெண் பிள்ளைகள் பரவாயில்ல. இந்த ஆண் தோழர்கள்லாம் தெரியுமா பண்றாங்க? அப்படி கேக்கு பூசினது மட்டும் இல்லாம யாருக்கு பிறந்த நாளோ அவனையே இழுத்து போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த கேக்ல அவன் தலையை பிடிச்சி சடார்னு அமைக்கிட்டு எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா? நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு சந்தோஷமா, வெக்கமாக இல்லையா? இப்படி எல்லாம பிறந்த நாள் கொண்டாடுவீர்கள்? ஏங்க, வீட்டுல அதே பிறந்த நாள் அன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பரிசு கொடுக்கலாம். உங்க ஃப்ரெண்டுக்குலாம் நீங்க பார்ட்டி ட்ரீட்னு தாங்க கொடுக்கணும். ஆனா தாத்தா பாட்டின்னு ஒரு உறவு இருப்பாங்க பாருங்க, பெருசா ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைய கூப்பிட்டு அவனுடைய நெத்தியில ஒரு திருநீர் வச்சு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் சாமின்னு வாழ்த்துறாங்க பாருங்க. அந்த வாழ்த்தை விட வாங்க உங்களோட இதுல பெருசாயிட போது. நான் கேட்கிறேன், அந்த ஆசீர்வாதம் தாங்க உண்மையான பிறந்த நாள் வாழ்த்து. உண்மைங்க. நம்ம கூடவே சின்ன வயசுல நம்மளுடைய சகோதரர்கள் கிட்ட பல சண்டைகள் போட்டிருப்போங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்ட நாம பெரிய வயசாகி நமக்கு பக்கபலமா இருக்கிறதே யார் தெரியுங்களா? நம்மளுடைய சகோதரர்களா தான் இருப்பாங்க. மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவே தன்னுடைய உயர் படிப்பு படிக்கணும் பொழுது அவருடைய சகோதரி ஆசிம் ஜொஹரா தான் தன் கையில் இருந்த தங்க வளையலை பக்க துணையா கொடுத்து உதவி இருக்காங்கன்னு சொன்னா நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறது சகோதரர்கள் என்ற உறவு. போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, அவங்க வளையல கழட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா கவரிங். ஓ, அது வேற அப்படியா? இந்த சகோதரர்களுடைய உறவு எங்க தெரியுங்களா? கூட இருக்கும் போது அவங்களுடைய அருமை தெரியாதுங்க. எங்க அம்மா கூட பிறந்தவங்க 4 சகோதரர்கள். சின்ன வயசா இருக்கும்பொழுது ரொம்ப வறுமைங்க. எங்க தாத்தா வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு 100 கிராம் மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு வருவாராம். அந்த 100 கிராம் மிச்சரையும் அந்த 4 சகோதரிகளுக்கு பிரிச்சு கொடுப்பாங்களாம். 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா எவ்வளோங்க வரும்? ஒரு கைப்பிடி கூட வராது. அப்ப எங்க அம்மா நினைப்பாங்களாம், சே நம்ம பெரிய வயசாகி நிறைய சம்பாதிக்கணும், மூட்டை மூட்டையாக மிச்சர் வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பாங்களாம். இப்போ எங்கள் அம்மா ஒரு அரசாங்க ஆசிரியராக இருக்கிறாங்கங்க. நினச்சா மூட்டை மூட்டையாக மிச்சர் இல்லை, மிச்சர் கடையே வைக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா இப்போ சொல்கிறாங்க, கால சூழல் சகோதரர்கள்லாம் பிரிஞ்சுட்டாங்க. அன்னைக்கு வறுமை இருந்தது, சாப்பிடும் போது என் வயிறு தான் நிறையல, என் மனசு நிறைஞ்சுது. இன்னைக்கு என் அண்ணன் தம்பி இல்லாமல் சாப்பிட்றேன், வயிறு நிறையுது ஆனால் மனசு நிறைய மாட்டேங்குதுன்னு சொன்னா அதுதாங்க உறவுனுடைய உன்னதம். சூப்பர். அந்த தாய் மாமன்ற ஒரு உறவு இருக்கு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு உறவு தெரியுங்களாங்க. தாய்க்கு நிகரான ஒரு உறவுன்றது தாங்க தாய் மாமன்ற உறவு. என்னை வளர்த்ததே என் தாய் மாமா தாங்க. வீட்டுல வசதி வாய்ப்புக்கு எந்த குறையும் இல்லை. அப்பா அம்மா 2 பேருமே ஆசிரியர்கள் தான். இருந்தாலும் என்னை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு எங்க தாய் மாமா தாங்க. என்னை பாராட்டி சீராட்டி குளிக்க வச்சு எனக்கு சீருடையெல்லாம் போட்டு
எங்கள் கூட படிக்கக்கூடிய நண்பர்கள்லாம் பெரிய பெரிய கார்லேயும் பைக்லேயும் வருவாங்க. அவங்களாம் கூட மகிழ்ச்சியாக இருந்தாங்களான்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் எங்கள் மாமா ஒரு சின்ன ஓட்ட சைக்கிள் வச்சுருப்பார். அந்த கம்பி வச்ச சைக்கிள் தெரியும் இல்லையா, அந்த கம்பி வச்ச சைக்கிள் மேலே என்னை நிற்க வைப்பார் பாருங்க. எங்கள் மாமா தோலை நான் கட்டி பிடிச்சிப்பேங்க. அப்படி அந்த தெருவில் போகும் பொழுது ஒரு மகாராணியே பல்லக்கில் போன மாதிரி ஒரு சந்தோஷமும் பாதுகாப்பும் இருந்தது பாருங்க. அதெல்லாம் உங்களுடைய நட்புல நான் கிடைக்குமா நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, இறுதியாக 2 செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்படி நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு உன்னதத்தை தருதுன்னா நம் வாழ்நாள் தோழர்களாக இருக்கிறது யார் தெரியுமா? கணவன் மனைவின்ற உறவு தாங்க. அவங்க தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கிறாங்க. இருக்கிறீங்க. ஆமா, உண்மைதாங்க. ஏன்னா அந்த தாய் கிழவின்னு இப்ப சமீபத்துல ஒரு திரைப்படம் வந்தது, பெரும்பாலானோர் பார்த்திருப்பாங்க. அம்மா மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க பிள்ளைகள்லாம். அதுல பல்வேறு விதமான தாய்க்கு எப்படி முக்கியத்துவம் தரணும், சகோதரர்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும்னா சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யாரு தெரியுங்களா? நான் ரொம்ப லிட்டில் பிஸிஸா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுவார்ல, அவரே தான். பெண்ணி குயிக்குன்னு பெண்ணி குயிக்குன்னு ஒரு கதாபாத்திரங்க. அந்த கதாபாத்திரத்துல இருக்கிறவருக்கு அந்த படம் முழுக்க 40 வயசாயும் கல்யாணம் ஆகியிருக்காது. போற இடம் வர இடம்லாம் பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்தில் படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல நண்பர்கள்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க, இவன் வரத்தன் எங்கே போனாலும் பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பான், ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா, எங்களை பார்த்துமாடா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வருது, நாங்கள் படுற கஷ்டம் பத்தாதான்னு கேட்பாரு. அப்போ பெண்ணி குயிக் சொல்லுவார், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நம்மளாம் ஒன்றா உக்காந்துட்டு இருப்போமா, உங்கள் வீட்டம்மா கால் பண்ணி ஐயா எங்கே இருக்க, எப்பயா வருவ, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்பாங்க. எனக்கு ஆசையாக இருக்கும், பொறாமையாக இருக்கும், நமக்குன்னு ஒருத்தர் இருக்க மாட்டாளா, நம்மளையும் வந்து எங்கே இருக்க ஏது இருக்குன்னு கேட்க மாட்டாளா, நமக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு இருக்காதா, நம்மளையும் மதிச்சு ஒருத்தவங்க பத்திரிக்கை வைக்க மாட்டாங்களான்னு என் மனசு ஏங்கி தவிக்கும்ன்றாங்க பாருங்க. இப்படி ஒரு கட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் இல்லாமலே போயிடுவாங்க. ஆனா உங்களுக்காக ஒரு உயிர் துடிக்கும் என்றால் அது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தாங்க. என்னுடைய அணி தலைவர் சொன்ன மாதிரி, உங்க அணி தலைவர், ஆமா எங்களுடைய அணி தலைவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நண்பர்கள் இருப்பாங்க, இல்லாமலையும் போவாங்க. அதனால நமக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றமோ இல்லை ஏமாற்றமோ இருக்குமான்னு கேட்டா இருக்காதுங்க. காரணம், பிரிந்தால் இறப்பது நட்பு, ஆனால் இறந்தாலும் பிரியாததுதான் உறவு என்று சொன்னால் இதைதான் வைரமுத்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாருங்க. தோழிமார் கதை அப்படின்னு இருக்கும். 2 தோழிகள் எவ்வளவு உயிருக்குயிரா சிநேகிதமா இருக்காங்கன்னு வந்து அந்த கவிதையை ஆரம்பிப்பார். ஆத்தோரம் பூத்த மரம் ஆணைகட்டும் புங்க மரம்னு 2 தோழிகள் எப்படி வந்து உயிருக்கு உயிரா சிநேகிதமா இருக்காங்கன்னு ஆரம்பிச்ச அவரு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லி முடிச்சிருப்பார். ஊம் புள்ள ஊம் புருஷன் ஊம் பொழப்பு உன்னோட, ஏன் புள்ள ஏன் புருஷன் ஏன் பொழப்பு என்னோட, ஆத்தோரம் பூத்த மரம் ஆணை கட்டும் புங்க மரம் போன வருஷம் அடிச்ச புயல் காத்துல ஓஞ்சிடுச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில் நாம் ஓட்டமாக ஓடிக்கொண்டு இருப்பதே நண்பர்கள் நல்லா இருக்கணும், நண்பர்கள் குடும்பங்கள் நல்லா வந்து செழிப்பா இருக்கணுன்றதுக்காக கிடையாதுங்க. நம் பிள்ளை நல்லா இருக்கணும், நம் துணை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உற்ற நேரத்தில் உறுதுணையாக இருப்பது உறவே என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த உறவு எப்படி நம்மளை வந்து நேசிக்குது, நம்மளை தோளில் தூக்கி வச்சு தாங்குது. அதுவும் அந்த தாய் மாமா கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அந்த ஓட்ட சைக்கிளில் போவாங்களாம். அதுக்கு அவங்க ஒரு ஊமை சொன்னாங்க பாருங்களேன், பல்லக்கில் உட்காந்து ஒரு இளவரசி போவது மாலை நான் போனேன். அதாங்க உறவு. இப்படி அம்மா கையை பிடிச்சி தாத்தா கையை பிடிச்சி பாட்டி மடியில் உட்காந்து இந்த சந்தோஷத்தை எல்லாம் நண்பர்களோட உட்காந்து சும்மா உட்காந்து சிரிக்கிறதுல என்னங்க கிடைக்குது. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். அவங்க அந்த தாய்க்கிழவி படத்துலேருந்தும் ஒரு வசனம் சொன்னாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறீங்க, கதவை திறந்து வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தானேங்க இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்டே கதவை திறந்து வாடா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த விடியா மூஞ்சி கூட தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். வீட்டுக்கு போனாலும் அவன் தான் உட்காந்துருப்பானா, வாழவே தேவையில்லையே. எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் எப்படா வீட்டுக்கு போய் இம்பிட்டு ரசஞ்சோறு சாப்பிடுவோன்னு இருக்குன்னு மனசு ஏங்குகிறது என்றால் அது வீடு கொடுக்குற சுகம் இல்லையா? நம்ம எவ்வளவு நாளும் சுற்றலாம். மனைவியை பார்த்தால மனைவி பற்றி ஜோக் சொன்னால் அவ்வளோ சிரிப்பீங்க நீங்கள். ஆனால் மனைவிட்டேருந்து உங்களுக்கு ஃபோனே வரலன்னா எப்படி இருக்கும் மனசு? இன்னும் ஃபோனே பண்ணலை, இல்லை கொலை வெறியில் இருக்கிறாளா, பயங்கர கோபத்தில் இருக்கிறாளான்ட்டு நீங்கள் அவங்களுக்கு அடித்து அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு ஆச்சுன்னு வைங்க,
உங்கள் மனசு எவ்வளோ பதைக்கும். என்றைக்குமே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாளே, நைட்டு 9 மணி ஆயிடுச்சே, என்னாச்சோன்னு பதட்டப்படுறீங்க இல்லையா? அந்த பதட்டத்துக்கு பெயர் தான் உறவு என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இளமையிலங்க என்னை ஏன்னு கேட்க ஆளே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இளம் வயசில் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் முதுமையில் என்னை ஏன்னு காக்க ஆளே இல்லை சொல்ல முடியுமா? முதுமையில் நண்பர்களெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களே முதுமை அடைஞ்சிருவாங்க இல்லையா? அந்த நேரத்தில் கையை பிடிச்சி சாப்பிட்டியாப்பா, நான் சாப்பாடு கொண்டு வரவாப்பா, தைரியமாக இருப்பா, நான் வர்றேன்ப்பா அப்படின்னு நம்ம மகனோ மகளோ 4 வார்த்தை நம்மோடு பேசினார்கள் என்றால் அது தருகிற தைரியத்தை எந்த நட்பாலும் தந்துவிட முடியாது. இன்றைக்கி நம்ம முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள். நம்ம காங்கேயம் ரோட்டரி சங்கம் புத்தக திருவிழா சார்பாக அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்குவோம். அவர் உறவு பற்றி ஒரு திரைப்பட ஆடியோ லான்ச், வாரிசு படம்னு நினைக்கிறேன், ஆடியோ லான்ச்சில் ஒரு கதை சொன்னார். குட்டி கதை தான். அவர் குட்டி கதை சொல்கிறதுல பெரிய மன்னன். அந்த கதை எனக்கு அப்படியே மனசுலேயே நிற்குது. ஒரு அம்மா அப்பா, ஒரு அண்ணன் தங்கச்சி. இந்த அப்பா என்ன பண்ணுவாராம், டெய்லி வீட்டுக்கு வரும்போது 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அண்ணனுக்கு 1, தங்கச்சிக்கு 1. இந்த தங்கச்சி பாப்பா என்ன செய்யும், படக்குன்னு அந்த சாக்லேட்டை உரித்து சாப்பிட்ரும். இந்த அண்ணன் என்ன பண்ணுவான், நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒழிச்சு வைப்பான். அண்ணன் அந்தாண்ட போன உடனே தங்கச்சி பாப்பா ஓடிப்போய் அந்த சாக்லேட்டையும் எடுத்து சாப்பிட்ரும். இது 1 நாள் 2 நாள் இல்லை, டெய்லி நடக்குது. ஒரு நாள் தங்கச்சி பாப்பா பாடம் படிக்குது. அன்பு அப்படின்னு பாடத்தில் வருது. அண்ணன் கூப்பிட்டேன்னா அன்புன்னே சொல்கிறாங்களே, அன்புனா என்னென்னா அப்படின்னு கேட்குது. அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், அப்பா 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார், உனக்கு 1 எனக்கு 1. உன் சாக்லேட்டை நீ சாப்பிட்ருவ, ஏன் சாக்லேட்டை நான் ஒழிச்சு வைப்பேன். நான் அந்த பக்கம் போன உடனே நீ அதையும் எடுத்து சாப்பிட்ருவ. நான் ஒழிச்சு வச்சா நீ எடுத்து சாப்பிடுவேன்னு தெரிஞ்சும் அதே இடத்துல திரும்ப ஒழிச்சு வைக்கிறேன் இல்லையா, இதுக்கு பேர் தாம்மா அன்பு. இதை உறவில் தாங்க பார்க்க முடியும். என் தங்கச்சி சாப்பிடட்டும், என் தம்பி சாப்பிடட்டும், அவங்க சாப்பிட்டது போக தான் எனக்கு மிச்சம் என்கின்ற அந்த விட்டு கொடுத்தல் இருக்கிறது இல்லையா, அது உறவில் தாங்க இருக்க முடியும் என்று ரொம்ப அழகாக பேசின நம்ம நித்ய பிரியாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இப்போ நம்ம நிறைவுக்கு வர்றோம். நட்பே என்று தன் அணியை நிலைநிறுத்த வருகிறார் அன்பு சகோதரர் கோப்பா ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல். பொதுவாக ஒரு கல்யாண மண்டபத்தில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையும், ஒரு பட்டிமன்றத்தில் கடைசியாக பேசுகிறவன் நிலைமையும் ஒன்று. அப்போ தீர்ப்பு சொல்கிற ஏன் நிலைமையை நினச்சி பாருங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நன்றிப்பா. என்னைக்கும் உங்களை நான் விட்டு பேச மாட்டேன். புரிந்து சிரித்தவர்களுக்கு நன்றி. இந்த கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலைமையை பார்த்துருக்கீங்களா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச சோறு, கொஞ்சம் அடி பிடிச்ச பாயாசம். ஆனாலும் அதில் நமக்கு ஒரு 2 முந்திரி சிக்காதான்னு சில பேர் எந்திரிச்சு தேடி டம்ளரு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, காங்கேயம் நகர ரோட்டரி நடத்தக்கூடிய பட்டொலி வீசுகிற இந்த 11ஆம் ஆண்டு காங்கேயம் புத்தக திருவிழாவில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற இந்த உணவும் சுவைக்கும் என்கிற நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரின் பாதங்களுக்கும் என் பைந்தமிழ் வணக்கங்களை சொல்லி, நீங்க இருக்கையில் மட்டும் இருந்தால் போதாது, 2 கைகளோடும் இருக்கணும். உண்மையிலுமே அந்த குழந்தைக்கு பயிற்றுவித்த, அன்போடு பயிற்றுவித்த அந்த பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். அந்த குழந்தை ரொம்ப அழகா ஆற்றொழுக்கான பேச்சு. முதலில் பேசுவதற்கு பேச்சாளர்களே தயங்குவாங்க. முதல்ல வேண்டாம்மா, ஆளே இல்லாமல் கம்பு சுத்த முடியாதுன்னு வேண்டாம்பாங்க. ஆனால் வந்ததிலிருந்து இந்த சரஸ்வதி சபதம் படத்தில் அந்த தாய் அந்த கவிஞனுடைய நாக்கில் எழுதின உடனே அப்படியே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் எந்தன் தேவின்னுங்கிற மாதிரி அப்படி மழை பொழிந்த தங்கம். உண்மையாகவே அந்த பிரகல்யாவுக்கு ஒரு நல்ல மேடை. அதை விட நான் மகிழ்ச்சி அடைஞ்சதுக்கா நீங்கள் வாழ்த்துனது. ஏன்னா ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒருவர் வாழ்த்துகிற போது அந்த வாக்கு பலிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கும் அந்த பாப்பாவுக்கும் உண்மையிலுமே அவ்வளவு மகிழ்ச்சியை நான் சொல்லிட்டு, இப்போ என் தங்கச்சி தான், உறவு தான், நம்ம தங்கச்சி தான். எப்பவுமே உறவு தான் ஒருத்தரை எதிர்க்குங்கிறதுக்கு இந்த தங்கச்சி தான் சாட்சி. வளர்த்த கடா தான் மாறல. என்னுடைய அப்பா, நான் கேட்கிறேன் இல்லைன்னு சொல்லல, இப்ப அப்பாவை எத்தனை பேர் பைக்கு பின்னாடி வச்சு கூட்டிட்டு போறீங்க? இப்போ உங்க தாய் மாமா பைக்ல நீங்க நின்றுட்டு போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. முதல்ல தாய் மாமாவே இப்ப நின்றுட்டு போக முடியாது சார். இதுல நண்பர்கள்னாவே ஏதோ எங்களை எல்லாம் 108ல போற மாதிரியே காட்டிட்டு இருக்கு சார். ஒன்னு சொல்றேன்,
சென்னையில் ஒருத்தர் இருக்காரு, திருச்சியில் ஒருத்தர் இருக்காருங்கும் போது அக்கா சொன்னாங்க முன்னுரையில் என்னை அறிமுகப்படுத்துகிற போது, ரவி இந்த மாதிரி இந்த ஊருக்கு போறேன்னு சொல்லும்போது அங்கே என்னுடைய உறவு ஒருத்தர் இருப்பாருங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் இல்லைங்க, ஆனால் என் நண்பன் என்று ஒருவன் அந்த இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கார்ல போறேங்க, ஒரு நெடுஞ்சாலை பயணம். ஒரு காலத்தில் எல்லாம் இளைப்பாறுவதற்கு மரங்கள் இருந்தன, ஆனால் இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள், இளைப்பாறுவதற்கு மரங்கள் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு அவசர சூழல் என்று சொன்னால் அடுத்த நிமிடம், மாப்பிள்ள நான் இங்க இருக்கேன் வர முடியாது, என் நண்பன் அங்க ஒருத்தர் இருக்காங்க காங்கேயத்துக்கு பக்கத்துல, நான் அவனுக்கு போன் அடிச்சேன், அடுத்த 5 நிமிஷத்துல வந்து பாப்பான்னு சொன்னா 108 அனுப்புறவங்க இல்லைங்க நண்பன், 108 விட வேகமாக வந்து உதவுறவன் தான் நல்ல நண்பனா இருக்க முடியும். அந்த நண்பர்களைத்தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் கிளாஸ்மேட்டை பத்தி தான் பேச வந்திருக்கோம், கிளாஸ்மேட்டை பத்தி நாங்க பேச வரல. தப்பா புரிந்து கொள்ளாதீர்கள். நண்பர்கள்னாவே தான் பேச வந்திருக்கோம், ஃபெல்லோஷிப் பத்தி பேச வரல. தப்பா நினைக்காதீங்கம்மா, அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். எல்லாருக்கும் சம பங்கு. நடுவர் அவர்களே, நாங்க குறைகளை சொல்ல வரலீங்க, இங்க நிறைகளை பேசுவதற்காகத்தானே ஒரு அற்புதமான மேடையை கொடுத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அந்த தங்கம் சொல்லுச்சு பாப்பா வயசுல உறவுகள் ஓகே, நம்ம வயசு, நம்ம வயது நிலையிலிருந்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. யாராவது சொன்னா நீங்க ஜப்பான்காரன் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கலன்னா நொந்துருவான், செத்துருவான். அமெரிக்காக்காரன் அந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுவான், நொந்துருவான். நம்ம ஊர்க்காரங்க, குறிப்பா நான் சொல்றேன், என் சொந்தக்காரன் நான் நல்லா இருந்தாவே பொசுங்கிறான். உண்மை நடுவர் அவர்கள், எங்க பெரியம்மாவுடைய மகன், எனக்கு அண்ணன் முறையாக்குறான், ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாருக்கா. வெளியூர் நிகழ்ச்சி முடிச்சு அடுத்த நாள் காலையில் அவசர அவசரமா போறேன், பெரியம்மா முன்னாடி இருக்கு, முதல் நாள் எல்லாம் முடிஞ்சது. பெரியம்மா இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு எனக்கு அழுக வருது. பெரியம்மா கையை பிடிச்சி அழுது. பெரியம்மா ஒன்று சொல்லிச்சு பாருங்க, என் வாழ்நாள் முழுவதும் அதை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கேன். என்ன தெரியுங்களா, நல்ல மனுஷன், அண்ணன் இப்படி போயிருக்க கூடாது. பெரியம்மா சொல்லிச்சு, நீ எல்லாருக்கும் தம்பி அவன் போயிட்டான் தம்பின்னு போன அவனை நினைச்சு அந்த அம்மா அழுகுதா, இருக்கிற என்ன நினைச்சு அழுகுதான்னா சார் யோசிச்சு பாரு, கடுப்பாகமா ஆகாதா? ஆறுதலுக்கு நான் போறேன். பெரியம்மா உங்களுக்கு வச்சிருக்கு பெரிய பாமா, பெரிய பாமா. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து அதுல வேற இந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க, மனைவியினுடைய, நீங்க வேற அதுக்கு அழகா சொன்னீங்கக்கா, மனைவியினுடைய போன் வந்ததுன்னா வரலன்னா எவ்வளவு பதட்டம். பதட்டமே கிடையாது சார், உணர்ந்து பாருங்க. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி போன் வராதா வராதா வராதான்னு ஏங்குனா சார், பிளக் பாக்கெட் சார்ஜ்ல சொருகிட்டே படுத்துருந்தான் சார் இரவு பகல. இப்போ சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிடக்குறான் சார். வந்து எந்த சமயத்திலும் போன் வந்துடக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பேச மாட்டாளான்னு தவிக்கிறது. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிடுவாளோன்னு பயப்படுறது. யோசிச்சு பாருங்க, இது யாரும் கல்யாணம். உண்மையா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இந்த திடுக்கிடும் படங்கள்னு சிலதெல்லாம் காட்டுவாங்க. உண்மையிலுமே இந்த மேலை நாட்டில் சில ஸ்டோரிஸ் திடுக்குன்னு அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட்னு நம்மால் அதை யூகிக்கவே முடியாதுங்கக்கா. ஆனால் ஒன்று, அதே மாதிரி தான் இன்னைக்கு பல பேருடைய கல்யாண வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. வாட் இஸ் நெக்ஸ்ட்னு அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. அடுத்து நாளைக்கு எதை வச்சு சண்டை போட காத்திருக்கோம் இந்த அம்மானு அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் இன்னும் கல்யாண மண்டபத்திலிருந்து பேசுகிறேங்க்கா, இந்த கல்யாண மண்டபத்தை கடந்து போகிற கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இங்கே தான் ஒரு நாள் நமக்கு செஞ்சு வைப்பாங்க கல்யாணம், இங்க தான் நமக்கு ஒரு நாள் செஞ்சு வைப்பாங்க. இதே மண்டபத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்கும் பாருங்க, அவரும் நின்று பாட்டு போவார், இங்க தானடா என்ன வச்சு செஞ்சீங்க, இங்க தானே நம்மளை வச்சு செஞ்சு, சுற்றம் சூழ வருகை தந்து வேற வச்சு செஞ்சிருக்காங்க. இதுல ஒரு உறவுகள் சூழ வருகை தந்து படாத பாடுபடுத்தி. நடுவர்களே, இந்த காலை உணவு வேக வேகமா சாப்பிட்றோம், மதிய உணவு ஏதோ விதியன்னு கொண்டுட்டு போனதை டப்பால் அடைச்சதை சாப்பிட்றோம், இரவு உணவை தான் ஒருத்தன் வீட்டில் நிம்மதியா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வருவான். அவங்களும் நல்லா சுவையால சமைப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனைவியின் கைப்பக்குவம் எந்த இதுக்கும் வரவே வராது, நான் இல்லைன்னு சொல்ல. நல்லா சமைக்கிறீங்க எல்லாம் சரி, அந்த உறவு பண்ற திடுக்கிடும் மேல என்ன தெரியுங்களா, சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், இவனுக்கு விற்கவும் முடியாம துப்பவும் முடியாம ஒன்று நடக்க. என்ன தெரியுங்களா, நீங்க சாப்பிடுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார் கை தட்டுங்க, நான் உண்மையா சொல்றேன், நடந்திருக்கா இல்லையா வீட்டுல? அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல வேண்டியதானே, கையை வச்ச உடனே ஒண்ணு சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கணும், இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு அந்த பேச்சுவார்த்தையை நடத்தணும். இந்த வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுது வரலக்கா, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையே உருவம் இல்லாமல் ஒரு உருளையும் உருளதடி, அந்த உருளை இந்த உருளை தான்க்கா, வேற எந்த உருளையும் இல்லை.
இத்தனை பேர் கை தட்டாங்கன்னு அர்த்தம், உருண்டுருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. இல்ல உறவுகளால் அது உற்ற நேரத்துல தான் இந்த உறவு கை கொடுக்கும். இங்க விக்குது பாருங்க, அன்னைக்கு விக்குதுக்கா விக்குது. என் பையன் எல்கேஜி படிக்கிறான், அம்மா அப்பாவுக்கு விக்குதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. இறா முடியிட்டு வர்றேன்னா, இந்த முடியிட்டு வர்றோம்னா இந்த சீரியல் முடியிட்டு வர்றான்னா முடியிட்டு வர்றோம்மா. யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. நான் அதுக்காக நகைச்சுவைக்காக சொல்றேன்ல, நீங்கள் உறவுகள் அழகா ஒரு மாற்றுத்திறனாளி எழுதுவது போல ஒரு கவிஞன் எழுதுனாக்கா, ஊன்றி நடப்பதால், அவன் கொஞ்சம் கால் நடக்க இயலாத ஒரு மாற்றுத்திறனாளி பையன், அவன் எழுதுற மாதிரி ஒரு கவிஞன் எழுதுனா, கம்பு ஊன்றி நடப்பதால் வலிக்கவில்லை, ஊன்றி நடப்பதால் வலிக்கவில்லை, என் உறவுகள் என்னை கேவலமாக உற்று பார்ப்பதால் எனக்கு வலிக்கிறதுன்னு எழுதுனான். இங்க யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, எத்தனை உறவுகள் நம்முடைய நிறைகளை பேசுகிறார்கள், எத்தனை உறவுகள் நம் நிறைகளை பேசுகிறார்கள். யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு கட்டிட்டார்னா ரவிக்குமார் பேசியே கட்டிட்டான். இரவு பகலா பஸ் ஸ்டாண்ட்ல கொசுக்கடியில் நின்னது நமக்கு தான் தெரியும். பேசியே இந்த பிள்ளை பெரிய செயினை வாங்கி போட்டு. யோசிச்சு பாருங்க. அவங்க அழகா அவங்களை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, தன்னுடைய பட்டிமன்றத்தில் அவர்கள் தொடங்கிய பயணம் எளிமையானது, ஆனால் இன்றைக்கு சிகரத்தை பிடித்திருக்கிறார் நம்முடைய பேசும் பூங்காற்றுன்னு அறிமுகப்படுத்தினார். பாருங்க, கைதட்டல் கொடுங்க. இதற்காக நீங்கள் இழந்த இரவுகள் எத்தனை, நீங்கள் உழைத்த உழைப்பு எத்தனை. நான் கேட்கிறேன், ஒருத்தர் உயர்ந்துட்டாங்க அப்படின்னா தயவு செய்து இந்த மன்றத்தில் கேட்கிறேங்க, அதற்கு பின்னால் அவன் எவ்வளவு வலிகளை வேதனைகளை அடைந்திருப்பான் என்பதை இந்த சமுதாயம் பார்க்கறதே இல்லை நடுவர் அவர்களே. அவன் உயர்ந்ததை மட்டும்தான் பார்க்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அவன் உயர வரும்போது எத்தனை பேர் சார் அவனுக்கு தோள் கொடுத்தீங்க, எத்தனை பேர் தோள் கொடுத்தீங்க? இல்லப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னப்பா எனக்கு அது இருக்குன்னு. அந்த நேரத்தில் நம்ம கூடவே சுத்தின ஒருத்தன் தான் அவன் நமக்கு தோள் கொடுத்த மாதிரி தெரியாதுங்க. முடுமாப்பிள்ள பார்த்துக்கலாம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பான் பாருங்க. அந்த வார்த்தையில ஜெயிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா நடுவர் அவர்களே? நீங்க ஒன்றும் கோடிக்கணக்காக கொட்டி கொடுக்க வேண்டாங்க. அந்த வார்த்தைகளை கொடுப்பதற்கு கூட இன்றைக்கு உறவுகள் இல்லைன்னு சொன்னா நடுவர் அவர்களே. அழகா நீங்க பாரதி ராஜா சார் பத்தி சொன்னீங்கக்கா, உண்மையிலுமே ரொம்ப டச்சிங்கா இருந்தது. பாரதி ராஜா சாரு முதல் மரியாதை படம் எடுத்தார், எல்லாருக்கும் தெரியும். இப்ப சமீபத்தில் அவருடைய மறைவின் போது அந்த செய்தி வைரல் ஆச்சுக்கா. என்ன தெரியுங்களா, அந்த படத்துக்கு இசை யாரு தெரியுங்களா? இசைஞானி இளையராஜா. பாடல்கள் யாரு? கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். இந்த மூவர் கூட்டணி எப்படி வந்தது? அவர் பண்ணப்புறத்திலிருந்து வராரு, இவர் அல்லி நகரத்திலிருந்து வராரு, இவர் வடுகப்பட்டியிலிருந்து வராரு. 3 பேரும் நல்லா கவனிச்சுக்குங்க, உறவுகளாக சங்கமிக்கவில்லை, நண்பர்களாகத்தான் சங்கமித்து இந்த திரைப்படத்திலேயே புரட்டி போட்டாங்க. இதில் என்ன தெரியுமாக்கா, முதல் மரியாதையை ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு மியூசிக் எல்லாம் போட்டுறேன், இந்த படம் ஓடாதுன்ட்டு. இளையராஜா சார் நடந்த உண்மைங்க. இந்த படம் இது என்ன இப்படி போய் எடுத்து வச்சிருக்காரு, இதெல்லாம் ஓடாது, எப்படியும் திருப்பி கடனாய் போச்சுன்னு எங்கிட்ட தான் வருவார், அதனால படத்துக்கு காசெல்லாம் வேண்டாம், நான் டியூன் போட்டு கொடுத்துட்றேன்ட்டாரு. 1 வாரம் 2 வாரங்க அப்படி ஹிட்டுங்க. அதற்கு பிறகு பாரதி ராஜா கொண்டு வந்து பெட்டி நிறைய பணத்தை கொடுக்குறாரு இளையராஜா. அதுக்கப்புறம் தான் வாங்கினாருன்னா, ஒரு நண்பன் தோற்று விடக்கூடாது, அவன் சிரமப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி வருங்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தில் தனக்கான ஒரு தொகையை கூட வாங்கிக்க முடியாம யோசிச்சு பாருங்க, நண்பனுக்காக கொடுத்தாரு பாருங்க இசைஞானி இளையராஜா. தயவு செய்து யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட நட்புகள் வாய்ப்பது வாழ்க்கையினுடைய வரம் நடுவர் அவர்களே. இது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா நடுவர் அவர்களே? கம்பராமாயணத்தை என்னுடைய தங்கை சுட்டி காட்டினாங்க. நீங்க குகனோடு ராமன் கொண்ட நட்புன்னு வருகிற போது நேரம் இல்லை, ஒரே வரியில சொல்றேன், ஏண்டா பரதனை எதிர்த்து அந்த கரையில கங்கை கரையில நிக்கிறேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் செத்த பிறகுதான் என் உடலில் இருந்து உயிர் பிரிந்த பிறகுதான் பரதன் யாரை பார்க்க முடியும் தெரியுமா? ராமனை பார்க்க முடியும். அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை, தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோம்பா. என்ன நண்பன்னு சொல்லி நம்பி வந்துட்டான், அவனை பார்த்துக்க வேண்டியது பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பில்லையான்னு கேட்பான் நடுவர் அவர்களே. இதே நீங்கள் இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டால்
நம்முடைய மகாபாரதத்தில் அவ்வளவு பெரிய சபையில் போட்டியில் ஜெயிச்சும் நம்முடைய கர்ணனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. ஏண்டா கிடைக்கலங்கும் போது உங்க அப்பனாரு தெரியாது, உங்க அம்மா யாரு தெரியாது. எந்த உறவு காக்கும்னு நினைச்சீங்களோ அதே தாய் உறவு தான் அவனை தவிக்க விட்டது ஆத்துல. அதே தாய் உறவு தான் அவனை தவிக்க விட்டது. யார் எடுத்து வளர்த்தா? சல்லியன் என்கிற தேரோட்டி எடுத்து வளர்த்தான். யாருன்னே தெரியாதவனுக்கு இங்க அங்கீகாரம் கிடையாதுங்கும் போது அந்த இடத்துல துள்ளி எழுந்து வந்தவன் யாரு தெரியுங்களா? துரியோதனன் என்கிற மன்னன். வந்தவன் என்ன சொன்னா? இவன் சாதாரணமான நினைக்காத, இவன் யாரு என்னன்னு தெரியாததுனால தானே நீ சொன்ன. இன்று முதல் இவன் அங்க தேசத்தின் அரசன் என்று சொல்லி தன்னுடைய மகுடத்தை எடுத்து கர்ணனுடைய மகுடத்துக்கு சூட்டுறான் அப்படின்னு சொன்னா, நடுவர் அவர்களே, மானம் காப்பதும் நட்புத்தான், உயிர் கொடுப்பதும் நட்புத்தான், உதிரம் கொடுப்பதும் நட்புத்தான், ஆபத்தில் உதவுவதும் நட்புத்தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மகாபாரதத்தில் கர்ணனை எடுத்து வளர்த்தவர் அதிரதன், சல்லியன் அந்த தேர் ஓட்டினவர். அந்த கர்ணனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே மனசே கலங்கி போயிடும். இன்றைக்கி அப்படிலாம் படமே வர்றது இல்லைல்ல. ஒரு நட்புனா அவன் வீரன் தாங்க, எல்லா வீரர்களுக்கும் சமமான வீரன், அர்ஜுனனை விட சிறந்த வீரன். ஆனால் அங்கீகாரம் தரமாட்டுறாங்க. யார்? குரு தரமாட்டேங்கிறார், நாட்டினுடைய அரசன் தரமாட்டேங்கிறான், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, சான்றோர்கள் இருக்கிறாங்க, யாருமே அங்கீகாரம் தரலை. ஆனால் ஒரே ஒருவன் எழுந்து நின்று இவனுக்கு அங்க தேசத்தை தருகிறேன் என்று சொன்ன தங்க மனசுக்காரன் துரியோதனன் என்று இன்றைக்கு அந்த நட்பு பேசப்படுகிறது. அதில் உள்ள ஒரு காட்சியெல்லாம் மிரட்டிடும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டில் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாதுங்க. இப்போ உங்கள் வீடுங்க, உங்கள் வீடு, உங்களுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் நண்பரும் உங்கள் மனைவியும் உங்கள் வீட்டில் உட்காந்து கேரம் போர்டு விளையாடுறாங்கன்னு வைங்க, இல்லை செஸ் போர்டு விளையாடுறாங்கன்னு வைங்க. இந்த காட்சியை முதல் நம்ம கற்பனை பண்ண முடியுமா? நீங்கள் இல்லாத நேரம் நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் நண்பனும் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வாசல் வழியாக வர்றீங்க. இந்த காட்சி மகாபாரதத்தில் இருக்குது. இலக்கியம் ஏன் படிக்கணும்னு கேட்குறோம் இல்லையா? ஒரு நண்பனை தனியாக நம்ம வீட்டில் விட்டுட்டு போவோமா? 1000 ஆறு உயிர்னு சொல்லுவோம், நீ தான் என் உயிர்னு சொல்லுவோம். ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன எல்லை கட்டி தான் வச்சுருப்போம். ஆனால் எந்த எல்லைகளையும் தாண்டியவன் உண்மையான நண்பன் என்று சொல்லி கொடுப்பது தான் நம்முடைய இலக்கியம். பானுமதி, துரியோதனன் மனைவி, கர்ணன் 2 பேரும் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, சொக்கட்டான் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. துரியோதனன் வர்றான், வாசல் பக்கமாக பானுமதி உட்காந்துருக்குறாங்க. கர்ணன் எதுக்க உட்காந்துருக்கிறதுனால துரியோதனன் வர்றது தெரியலை. பானுமதிக்கு தெரிஞ்சிருச்சு கணவர் வர்றாருன்னு. அவள் வேற தோத்துக்கிட்டு இருக்கிறா விளையாட்டில். கணவர் வந்த உடனே மரியாதைக்காக அவள் எந்திக்கிறா. கர்ணன் என்ன நினச்சிட்டாரு? தோத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவள் பாதியில் எந்திக்கிறான்னு, ஏய் உட்காருன்னு உணர்ச்சிவசப்பட்டு படக்குன்னு பிடிங்கிறாரு. அவள் எந்திரிச்சதுனால அவள் கழுத்துலையும் இடுப்புலையும் மாட்டியிருந்த அந்த மேகலையை அத்துறாரு. அது அப்படியே முத்துக்களாக அந்த ஹால் முழுக்க செதறுது. இப்போ இந்த ஒரு காட்சியை நம்ம வீட்டில் நினச்சி பாருங்கள், நினச்சே பார்க்க முடியாது. இப்போ கர்ணன் பதச்சு போய் நிற்கிறான். ஒருவேளை தப்பாக நினச்சிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படியே வேர்த்து விறுவிறுக்குது. துரியோதனன் உள்ளே வந்து இந்த முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்குறான். இந்த வசனம் ஏங்க இப்படி வச்சாங்க? ஒரு ஊசியில் நூல் கோர்ப்பதற்கு நம்ம பதட்டம் இல்லாமல் இருக்கணும், தெளிவாக இருக்கணும், ஒரே சிந்தனையோடு இருக்கணும். அப்படி தான் ஊசியில் நூல் கோர்க்க முடியும். துரியோதனன் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? இந்த முத்துக்களை எடுத்து கோர்க்கக்கூடிய அளவுக்கு நான் பதட்டம் இல்லாமல் உங்கள் 2 பேர் மேலேயும் முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன். தாங்க நட்பு. இந்த மாதிரி நட்பை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். நல்ல நட்பு கொடுக்குற ஒரு தைரியம், ஒரு துணிச்சல், வாழ்க்கைக்கான நம்பிக்கையை வேறு யாராலையும் கொடுக்கவே முடியாதுங்க. நட்புக்கு ஒரு 2 விஷயம் சொல்கிறேன், ஏன்னா எங்களுக்கு நேரம் குறைவாக கொடுத்துருக்கிறதுனால. நம்ம சினிமா பற்றி வேற இவங்க பேசினாங்க. உண்மையிலே ரவிக்குமார் இன்னைக்கு நட்பை பற்றி பேசுனது ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லி, சந்திரமுகின்னு ஒரு படம், நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த படம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பாடல் வரும் தெரியுமா? தேவுடான்னு ஒரு பாட்டில் ரிப்பீட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதில் ரிப்பீட்டு அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ராம்குமார் அவர்கள், சிவாஜி ஐயாவுடைய பையன். ரிப்பீட்டு அப்படிம்பார். 2வது ஒரு ரிப்பீட் வரும். அதை யார் சொல்வார்னா அந்த படத்தின் இயக்குனரான பி. வாசு அவர்கள் சொல்வார். 3வது ஒரு ரிப்பீட் வரும். இவரும் யாரோ முக்கியமான ஆளுன்னு நம்ம பார்த்தா சாதாரண ஒரு வேட்டியும் பனியனும் போட்டு தலையில் ஒரு துண்டை இப்படி உருவி ரிப்பீட்டுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவார். யார் இருந்தாலும் டான்ஸ் மாஸ்டரா, படத்தில் பாட்டு எழுதினாரா, இல்லை பங்குதாரரா, ஒன்றுமே தெரியாது. அந்த ஒரு காட்சிக்கு வந்துட்டு போயிடுவார்.
அதுக்கப்புறம் தான் விகடனில் ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்க. 3வது ரிப்பீட்டுன்னு சொன்னவர் வேறு யாரும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ஆவதற்கு முன்னால் பெங்களூரில் ஒரு சாதாரண கண்டக்டராக இருக்கும்போது உன்னால் நடிக்க முடியும், உனக்கு நடிப்பு வரும்னு சொல்லி தன் பாக்கெட்டிலிருந்து 200 ரூபாய் எடுத்து கொடுத்து சென்னைக்கு பஸ் ஏற்றி விட்ட டிரைவராக இருந்த நண்பன் ராஜ் பகதூர் என்று பதிவு செய்தார்கள். அன்னைக்கு அவர் கொடுத்து அனுப்பி விட்டார். 40 வருஷம் கழித்து அந்த நண்பனை இவர் ஒரு திரைப்படத்தில் அடையாளம் காண்கிறார். எந்த உயரத்துக்கு போனாலும் உறவுகள் மாறும். ஒருத்தங்க ஏற்ற தாழ்வு ஆச்சுன்னு வைங்களேன், பணக்கார உறவு வந்துச்சுன்னு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? யார் தெரியுமா? அப்படி 50-60 பவுன் போட்டு கையெல்லாம் வைர வளையல் போட்டு பந்தாவாக ஒருத்தங்க ஒரு BMW காரில் வந்து இறங்கிட்டா மண்டபத்திலேருந்து பொண்ணு மாப்பிள்ளை முதற்கொண்டு ஓடுது. எதுக்கு? பணக்கார சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. யாருங்க இவங்களை உங்கள் குடும்பத்தில் பார்த்ததே இல்லை. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? எங்களுக்கு நெருங்கின சொந்தங்க. அதாங்க எந்த வழியில்? ஏங்க எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்கார்ல, ஆமாம். அவருக்கு ஒரு பெரியப்பா இருக்கார்ல, ஆமாம். எங்க இந்த தூத்துக்குடியில் இரும்பு கடை வச்சுருக்கார்ல, ஆமாம். அவருடைய சின்ன மச்சானுடைய பெரிய குழந்தையாளுடைய சின்னம்மாவுடைய பெரியப்பாவுடைய தாய் மாமாவுடைய பொண்டாட்டிங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸுங்கன்றாங்க. எது க்ளோஸ் ஆகுது? பணம் இருந்தால் உறவு க்ளோஸ் ஆகுது. அவர் மாதிரியே ஒருத்தர் பழட்ட தலையோட பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்காரு. எங்க உங்களை மாதிரியே இருக்காரு. இவர் யார்? இவரா? எனக்கு தூரத்து சொந்தம், எங்கள் அப்பாவுக்கு மகன். யார்? கூட பிறந்த தம்பி. பணம் இல்லைன்னா கூட பிறந்த தம்பி அப்பாவுக்கு மகனாயிருவான், இல்லைன்னா தங்கச்சிக்கு அண்ணன் ஆயிடுவார். என் தங்கச்சிக்கு வந்து அண்ணன். ஏன்? அவர்கிட்ட பணம் இல்லை. அப்போ உறவுகள் பணம் இருந்தால் ஒரு பேச்சு, இல்லாவிட்டால் ஒரு பேச்சு. ஆனால் நட்பு, பணம் இருந்தாலும் நீ என் நண்பன், பணமே இல்லாமல் நடுத்தருவில் நின்னாலும் ஏன் நண்பன் தாண்டான்னு சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல. தாதா சாஹேப் பால்கே விருது கிடச்சிது. இந்திய சினிமாவின் மிகப்பெரிய விருது ரஜினி சாருக்கு. அந்த விருதை அவங்க அப்பாவுக்கு சமர்ப்பிச்சிருக்கலாம், அண்ணனுக்கு சமர்ப்பித்திருக்கலாம், இல்லை அவர் கூடவே இருந்த காதல் மனைவிக்கு, 2 மகளுக்கு, பேரனுக்கு. அவர் யாருக்கும் சமர்ப்பிக்கலை. யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? இதே ராஜ் பகதூர். 40 வருஷத்துக்கு முன்னால் தனக்கு ஒரு நல்ல வழி காட்டின நண்பன் ராஜ் பகதூருக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னார்னா, எந்த உயரத்தில் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருங்க, அவர் டிரைவராக இருக்கட்டும், ஆனாலும் அந்த ஏற்றத்தாழ்வை உடைக்கிற பாலத்துக்கு நட்பு என்று பெயர் என்று இன்னைக்கும் நம்ம மக்கள் இந்த மண்ணில் நிரூபித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெங்குவின் பறவையுடைய வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கல்ல? அது பாட்டுக்கு கூட்டத்தை விட்டு போச்சு. அது 2007 வெர்னர் ஹெர்ஷாக் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் டைரக்டர் எடுத்த ஒரு ஆவணப்படம். அவர் 1978 ஒரு குட்டி புத்தகம் ஒன்று எழுதினார், ஆஃப் வாக்கிங் ஆன் தி ஐஸ். சின்ன புத்தகம், வாய்ப்பு இருந்தால் அவங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஆங்கில புத்தகம், ஓரளவு எளிமையாக தான் இருக்கும். 1978 வெர்னர் ஹெர்ஷாக் ஜெர்மனில் உள்ள ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவருக்கு திரைக்கதையில் உதவியாக லோட்டா ஐஸ்னர் அப்படின்னு ஒரு லேடி, இவருக்கு ரொம்ப உயிர் தோழி. இவரோட பல வருஷங்கள் திரைப்பட பயணத்தில் உதவியாக இருந்தாங்க. அந்த நவம்பர் மாதம் பயங்கர குளிர், நம்ம ஊர் மாதிரிலாம் சொட்டர் போட்டுலாம் வெளியில் வர முடியாது, பனியாக இருக்கும், வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம இருக்க முடியும். அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த உயிர் தோழி பிரான்ஸில் இருக்கிறாங்க, பாரிஸில். இவர் ஜெர்மனில் இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வருது தோழிகிட்ட இருந்து. ரொம்ப நாளாக இவங்க சந்திக்கலை, ஏன்னா சமீபத்தில் படம் எதுவும் எடுக்கலை. ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுறாரு. அந்த பொண்ணு மூச்சு வாங்கிக்கிட்டே பேசுது. எனக்கு ஒரு திடீர்னு உடம்பு சரியில்லைடா, நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன், இன்னும் 4-5 நாளில் இறந்து போயிடுவேன், எனக்கு ஏதோ பெரிய நோய் வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் என் சொந்தக்காரங்க, முக்கியமான நண்பர்கள் எல்லாரையும் கடைசியாக பார்த்துட்டேன், இன்னும் ஒன்றை மட்டும்தான் பார்க்கல. நீ அங்கே ஜெர்மனில் மாட்டிக்கிட்ட, நீ எப்படியாவது வந்து என்னை பார்த்துரு, உன்னையும் பார்த்துட்டா நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன், நீ என் உயிர் நண்பன் இல்லையா, வந்துருப்பா அப்படின்றாங்க. இவருக்கு அப்படி கேட்ட உடனே அதிர்ச்சி ஆகுது. ஒரு உயிர் தோழிப்படி மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாளேன்னு. இந்த பாரு, கவலைப்படாத, நான் வருவேன், நீ தைரியமாரு, நான் வர்ற வரைக்கும் நீ சாகக்கூடாது, நான் வர்ற வரைக்கும் நீ சாக மாட்ட அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டார். அப்போ மொபைல் கிடையாது, டெலிஃபோன் தான். வச்சுட்டு, இப்போ உங்கள் உயிர் தோழி மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாங்க, நீங்கள் எப்படிங்க அவங்கள பார்க்க போவீங்க? அவசரமாக ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி போவீங்க, ட்ரெயினில் போவீங்க, ஒரு காரு பைக் இப்படி தானே போவோம். இந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? நடந்து போனாருங்க. ஜெர்மனில் இருந்து பாரிஸுக்கு தன் உயிர் தோழியின் கடைசி நிமிடத்தை பார்ப்பதற்கு நடந்து போனார். பனி, சாப்பாடு கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது. 3 வாரம் நடந்தார். 3 வாரமும் அவர் வாழ்க்கையில் சந்தித்ததெல்லாம் ஒரு டைரி குறிப்பாக எழுதினார். ஒவ்வொரு வினாடியும் என் ஃப்ரெண்டு பிழைச்சிடணும், என் தோழி பிழைச்சிடணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டே போனார். 3 வாரம் கழித்து அந்த பொண்ணுடைய வீட்டு கதவை தட்டுறார். இன்னும் 4-5 நாளில் இறந்துருவேன்னு அவளே சொன்னால், கதவை தட்டின உடனே ஓடி வந்து அந்த பொண்ணு கதவை திறந்தான். கதவை திறந்துட்டு, என்னன்னே தெரிலடா, ஒவ்வொரு நாளும் என் உடம்பு சரியாகி இப்போ நான் ரொம்ப நல்லா ஆயிட்டேன். அதுக்கப்புறம் 10 வருஷம் அந்த அம்மா ஆரோக்கியமாக உயிரோடு இருந்தாங்க.
உண்மையான நட்பு என்பது என்ன தெரியுமா? சாக கிடந்த தன் தோழமையை கூட தூக்கி நிறுத்தி உயிர் தருவது தான் உண்மையான நட்பு என்பதை அவர் அந்த புஸ்தகத்தில் பதிவு செய்கிறார். ஆஃப் வாக்கிங் ஆன் தி ஐஸ். 3 வாரம் அவர் வாழ்க்கையில் நடந்த நிஜ சம்பவங்களையும் தன் தோழி உயிர் பெற்றதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு ஆத்மார்த்தமான நட்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டுமல்ல நல்ல நட்பு, சிலுவை கிடைத்தால் சுமப்பதும் நல்ல நட்பு தான் என்று இந்த அணி பேசி நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ உறவு ஒன்றுமே இல்லையா? பிரகல்யாவிலிருந்து நம்ம நித்திய பிரியா வரைக்கும் அவ்வளவு உறவுகளை கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த உறவுக்கு நம்ம ஒரு சைடாவது யோசித்து பார்க்கணும்ல. நட்புக்குன்னு சில எல்லை இருக்குங்க. நட்புக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது. நட்புக்கு அப்படின்னு ஒரு தராதரம் இருக்கிறது. நட்புக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கிறது. இதை தாண்டி நட்பால் வரவே முடியாது. நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னு வைங்க. உங்கள் ஆத்மார்த்தமான நண்பன் ஃபோன் அடிக்கார். ஒய்ஃப் எடுத்து பார்க்குறாங்க, யார்? அந்த ஆள் தானே. அப்படியே ஃபோனை கவுத்தி வச்சிரு. நைட்டு 12 மணிக்கு ஃபோன் அடித்து அப்போ என்ன அப்படின்னு அந்த அம்மா திட்டும். இதே நைட்டு 12 மணிக்கு உங்கள் அண்ணனோ அக்காவோ ஃபோன் பண்ணால் என்னன்னு தெரில, உங்கள் அக்கா கூப்பிட்றாங்க, என்னன்னு கேட்டுருங்க, பிறகு நாளைக்கு என்னத்தையாவது சொல்ல போகுது, ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் சொல்லுவாங்களா இல்லையா? நட்புக்கு ஒரு அளவு இருக்குது, ஒரு எல்லை இருக்கிறது. அவங்க எல்லாம் கிச்சன் வரைக்கும் வர முடியாது. சில நட்பு வாசல் வரைக்கும் வரும், சில நட்பு ஹால் வரைக்கும் வரும், சில நட்பு பூஜை அறை பக்கத்தில் நிற்கும். ஆனால் படுக்கை அறை வரைக்கும், சமையல் அறை வரைக்கும் அந்த குடும்பத்தையே ஆட்சி செய்யக்கூடியது உறவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் உறவுக்காரங்களை நம்பி உள்ளே விடலாம், எல்லா நண்பர்களையும் உள்ளே கொண்டு வந்து விடக்கூடிய சூழல் இன்றைக்கு இல்லை. இவங்க சொன்னாங்க இல்லையா, எல்லா தவறுகளும் பெரும்பாலும் நண்பர்களிடமிருந்து தான் வருகிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 40-50 வயசில் உள்ளவங்க யோசிச்சு பாருங்கள். உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல பழக்கம், தொடர்ந்து செய்கிற நல்ல பழக்கம் உங்கள் பெற்றோர்கிட்டருந்து உங்களுக்கு வந்திருக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில கெட்ட பழக்கம் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கும்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். ஒத்துக்கிட்டிங்கன்னா கை தட்டலாம். ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. பெரும்பாலும் நான் சொல்கிறது ஒரு 90% பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான் மருது அருந்துவதற்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஒரு புகைப்பழக்கத்தை நண்பர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஏங்க, ஒரு சாராய வியாபாரியாக இருந்தால் கூட அவர் வீட்டில் அவர் பால் தாங்க காய்ச்சுவார். வீடு கட்டி புது வீடு போகும்போது அவர் பால் தான் காய்ச்சுவார், சாராயம் காய்ச்ச மாட்டார். ஏன்? ஊரே நாசமானாலும் என் வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா அந்த உறவோடைய குணம். நண்பர் அப்படி கிடையாது, நானே கெட்டுட்டேன், வாடா சேர்ந்து கெடுவோம், அப்படி ஒரு மனநிலை இருக்கத்தானே செய்கிறது. ஒரு கொண்டாட்ட மனநிலையிலே நட்பு இருக்கும். பெரும்பாலான நட்பு இல்லை. இன்றைக்கி காலகட்டத்தில் நட்பு பெரும்பாலும் அப்படித்தான் இருக்குது. இந்த சைபர் கிரைம்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வாளர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த போலீஸ்காரங்கிட்ட கேட்டு பாருங்கள். எல்லா பெரிய பிரச்சனைகளுக்கும் 98% நண்பர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். அவங்க நண்பர்கள் கிடையாது, நண்பர்களாக வந்த வில்லன்கள். ஆனால் அவங்க எல்லாரையும் நம்ம நண்பர்கள்னு நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அதனால் நட்பை ஒரு எல்லையோடு தான் நம்ம நிப்பாட்ட முடியும். ஆனால் எந்த இடத்துல இந்த உறவு நட்பை விட 1 பங்கு அதிகமாகுது தெரியுமா? 1 மடங்கு உயர்கிறது தெரியுமா? அம்மா அப்பான்னு 2 பேர் வருவாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் உறவு கொஞ்சம் இறங்கி போயிடும். நீங்கள் உங்கள் அண்ணனோட ஒரு நட்பை ஒப்பிடலாம், ஒரு அக்காவோடைய நட்பை ஒப்பிடலாம், ஒரு தம்பி மாதிரிங்க என் நண்பன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அம்மா அப்பாங்கிற 2 வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த 2 வார்த்தையோடு இறைவனை கூட நம்மால் ஒப்பிடவே முடியாது. டேவிட்னு ஒரு அம்மா, ஆஸ்திரேலியாக்காரங்க, நடந்த சம்பவம் நீங்கள் யூடியூப்பில் போட்டால் தெரியும், அந்த பேரை போட்டாலே வந்துடும். ஆஸ்திரேலியாவில் சில வருஷங்களுக்கு முன்னாடி திருமணமாகி 10 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லை. அவங்க போகாத சர்ச் இல்லை, பண்ணாத பிரார்த்தனை இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, சாப்பிடாத மருந்து இல்லை, எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க, நோ யூஸ். அவங்க அப்படியே நொந்து போகிறாங்க. எத்தனை இடத்துக்கு போகணுமோ போகிறாங்க, எல்லா டாக்டரையும் பார்க்குறாங்க, மருத்துவம் தொடர்ந்து பார்க்குறாங்க. ஒரு 11ஆவது வருஷம் 12ஆவது வருஷம் வரும்போது அந்த அம்மா கர்ப்பம் விட்டுறாங்க. அவ்வளோ சந்தோஷம் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும். அப்பா, எத்தனை வருஷம் கழித்து எங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. 3ஆவது மாதமே செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, 2 குழந்தைங்க உங்களுக்கு பிறக்க போகுது, 2 பிள்ளைங்கங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்ட்டாங்க. அவ்வளோ சந்தோஷம். இத்தனை வருஷம் பிள்ளை இல்லைன்ட்டு 2 குழந்தை கிடைக்க போகுதுன்ட்டு எங்கே போனாலும் 2 பொருளாக வாங்கி வைக்கிறாங்க. 2 குட்டி சைக்கிள், 2 ட்ரெஸ்ஸு, 2 விளையாட்டு ஜாமான், எங்கே போனாலும் 2. ஏன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வாங்கி இப்பயே வைக்கிறோன்ட்டு வாங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த அம்மா எல்லா மருந்தையும் கரெக்டாக சாப்பிடுது. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் முடிகிற நேரத்துலேயே அவங்களுக்கு இடுப்பு வலி வந்துடுது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனவுடனே, இல்லை 2 குழந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமம், அதனால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியில் எடுத்துருவோம் அப்படின்ட்டு
ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் பயங்கர சிக்கல். ஏன்னா அவங்க 11 வருஷமாக அந்த கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால அந்த குழந்தைகளை வெளியில் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதே ரொம்ப சிரமம். கஷ்டப்பட்டு 2 குழந்தையும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு துயரம் என்னென்னா, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஆம்பளை குழந்தை அந்த பிறக்கும் போதே இறந்துருச்சு, இறந்தே தான் பிறக்குது. பெண் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ அந்த அம்மா தாய் இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் வாராது வந்த மாமணின்னு 2 குழந்தைன்னு சந்தோஷமாக அப்படியே கண்ணை முழிக்கிறாங்க. என் குழந்தைங்க எங்கே டாக்டர் அப்படின்னு. அந்த டாக்டர் அம்மா இவங்க கையை பிடிச்சிட்டு, நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கணுமா, கடவுள் வந்து உங்களுக்கு பாதி நன்மை தந்திருக்கிறான். பெண் குழந்தை ஒன்று ஆண் குழந்தை ஒன்று பிறந்துச்சு, ஆண் குழந்தை இறந்துருச்சுமா, பெண் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் மனசை தேத்திக்கணும். அந்த அம்மாவுக்கு தாங்கவே முடியல. அந்த ஆண் குழந்தை என்கிட்ட கொடுங்க. இல்லைம்மா பெண் குழந்தை தான் உயிரோடு இருக்குது. இல்லை இல்லை ஆண் குழந்தை என்கிட்ட கொடுங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்க நெஞ்சில் படுக்க வச்சுட்டு எல்லோரும் வெளியில் போயிடுறாங்க. அந்த அம்மா நெஞ்சில் படுத்துருக்கிற அந்த குழந்தைய தட்டி தட்டி அழுகிறாங்க. ஏண்டா உனக்கும் சேர்ந்து தானடா நான் மருந்து சாப்பிட்டேன், உனக்கும் சேர்த்து தானடா நான் எல்லா பத்தியமும் இருந்தேன், உனக்கும் சேர்த்து தானடா எல்லா சர்ச்லேயும் நானும் அப்பாவும் ப்ரேயர் பண்ணோம், உனக்கும் சேர்த்து தானடா எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சோம், உனக்கு பேர் கூட நாங்கள் ரெடி பண்ணிட்டோமே, ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த பேர், பெண் குழந்தையாக இருந்தால் இந்த பேருன்னு உனக்கும் ஒரு பேர்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோமே. 11 வருஷம் உன்னை பார்க்க எவ்வளவு ஏங்கினேன், உனக்காக எவ்வளோ ப்ரேயர் பண்ணேன், நீ வந்த உடனே உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ கனவு கண்டோம். என் மூஞ்ச கூட நீ பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டியா, என் குரலை கூட கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டியா, அப்படி என்னடா உனக்கு என் மேலே வருத்தம், 7 மாதம் என் கூடயே இருந்தேல, என் வயிற்றுக்குள்ளேயே இருந்தேல, நான் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டேல, என்னை கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இல்லை அம்மானு சொல்லிட்டு கூட போயிருக்கக்கூடாதா, நான் என்னடா பாவம் பண்ணேன்னு அந்த அம்மா தட்டி தட்டி ஏங்கி 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 அழுகிறாங்க. அழுது ஓயும் போது அவங்க கழுத்துக்கு அருகில் ஒரு மூச்சுக்காற்று வருகிறது. தூக்கி பார்க்குறாங்க, அந்த குழந்தை பிழைச்சிருச்சுங்க. டாக்டர் என் பிள்ளை மூச்சு விடுதுன்னு உடனே தூக்கிட்டு போய் இன்குபேட்டரில் 6 மணி நேரம் வச்சாங்க. அந்த ஆண் குழந்தை பிழைத்தே விட்டது. இது அப்படியே வீடியோவில் இருக்குது யூடியூப்பில். ஒரு இறந்த உயிருக்கு உயிர் தர முடியும் என்றால், உயிர்ப்பு தர முடியும் என்றால் அது ஆண்டவனால் மட்டுமல்ல, ஒரு அம்மாவாலும் தர முடியும். இந்த இடத்துல நட்பு வரவே முடியாதுங்க. ஒரு தகப்பன் தருகிற நேசத்துக்கு, அவன் தருகிற தைரியத்துக்கு நிகராக எத்தனை நண்பர்களை நீங்கள் சொல்ல முடியும். மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊருங்க, அங்கே தீண்டாமை சுவர்னு ஒரு சுவர். இந்த ஏழை எளிய மக்களெல்லாம் அந்த சுவத்துக்கு அந்த பக்கம் விட்டாங்க. ஒரு நாள் அந்த சுவர் இடிஞ்சு அங்கே ஒரு 10-15 பேர் இறந்து போயிடுறாங்க. அதில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைங்க இறந்துட்டாங்கங்க. அக்கா தம்பி, 9ஆவது படிக்கிற பிள்ளை 7ஆவது படிக்கிற பையன், 2 பேரும் இறந்துட்டாங்க. அவங்க அப்பா கூலி வேலை பார்க்குறதுக்கு எங்கேயோ வெளியில் போயிருந்தார். ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி தான் அந்த அம்மாவும் இறந்து போயிருந்தது. அப்பா பேர் செல்வராஜ். மறுநாள் எல்லாம் மார்ச்சுவரியில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நிற்கிறாங்க. அப்போ மருத்துவர்கள் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இறந்த பேரில் நிறைய பேருக்கு கண் நல்லா இருக்குது, நீங்கள்லாம் கையெழுத்து போட்டிங்கன்னா 2 பேருக்கு கண் பார்வை கொடுக்கலாம், கண் தானம் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது எல்லோரும் திட்டுறாங்க. ஆமாம், எங்கள் குழந்தைங்க இப்படி இறந்து போகும், உங்களுக்கு கண் தானம் கொடுக்கணுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு டாக்டர்கிட்ட சண்டை போட்டாங்க. இந்த செல்வராஜுங்கிறவர் ரொம்ப லேட்டாக வர்றாரு. தன் பிள்ளைங்களெல்லாம் பார்த்து அப்படியே கண் கலங்கி இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை நிற்கதியாகி வெளியில் வந்து நிற்கிறார். உறவுக்காரங்களாம் சொல்கிறாங்க, அந்த டாக்டருக்கு கூப்பிடுவாங்க, உன் பிள்ளைகளோட கண்ணை தானம் பண்ணுன்னு கேட்பாங்க. கொடுத்துடாதடா, நம்மளே பிள்ளைகளை பறி கொடுத்துருக்கோம், ஒன்றும் இவங்களுக்கெல்லாம் கண்ணு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடு, நாங்களாம் அப்படி தான் சொல்லியிருக்கோம். சரின்ட்டு இவர் போகிறார். டாக்டர் கூப்பிட்டவுடனே இந்த டாக்டர் அம்மாவும் டாக்டரும் சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைகளுடைய கண்கள் நல்லா இருக்குது, நீங்கள் மனசு வச்சு தானம் பண்ணால் 4 பேருக்கு கண் பார்வை கிடைக்கும், உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு கணம் அவர் யோசிச்சுட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டார். சொந்த பந்தம்லாம் திட்டுது, ஏன்டா அப்படி கொடுத்தா, அவங்களுக்கு கொடுக்கணும், நமக்கு என்ன இருக்குது, ஏன் இப்படி செஞ்ச? இருந்தாலும் கண் கலங்கியே சொன்னார், பிள்ளைகளை தான் இழந்துட்டேன், இந்த 4 பேருக்கு இந்த கண்ணை வைப்பாங்க, அவங்களுக்கு கண் பார்வை தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கேயாவது நான் ரோட்டில் நடந்து போகும்போது என்னை கிராஸ் பண்ணி அவங்க போனாங்கன்னா, இந்த பாரு நம்ம அப்பா போகிறான்னு அந்த கண்ணு நினைக்கும்ல, என் பிள்ளைகளுடைய ஒரு உறுப்பாவது கடைசி வரைக்கும் வாழட்டும்டா, அதுக்கு தாண்டா நான் கையெழுத்து போட்டேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிற அந்த தன்மைக்கு ஈட யாரையுமே சொல்ல முடியாதுங்க. அப்பா அழுது யாராவது பார்த்துருக்குறீங்களாங்க? அம்மா ஈஸியாக அழுதுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அம்மா வச்ச சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னீங்களா அழுதுருவாங்க. இதெல்லாம் பிரியாணி அம்மா, இதை நாய் கூட திங்காது அப்படி மட்டும் சொல்லுங்கள். 28 வருஷ வாழ்க்கையே 1 மணி நேரம் வந்து ஒப்பாரி வைப்பாங்க. அன்னைக்கே சொன்னாங்க, காங்கேயத்தில் பொண்ணு கொடுக்காத, பிரியாணி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. நான் நம்பி வந்து அப்படின்னு ஆரம்பித்து 1.5 மணி நேரம் பேசுவாங்க, அழுவாங்க. அப்பா அழவே மாட்டார், இந்த இப்படியே தான் இருப்பார். ஏன் அழமாட்டேங்கிறாரு? அவருக்குன்னா இதயம் இரும்புலையா செஞ்சுருக்குது? அவருக்கு கஷ்டம் இருக்கும், அவருக்கு அவமானம் இருக்கும், அவருக்கும் துயரங்கள் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு முன்னாடி அழவே மாட்டார். ஏன்?
தன்னுடைய ஒரு சொட்டு கண்ணீர் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை சிதைத்து விடக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்திற்காக எல்லாவற்றையும் தனக்குள் போட்டு புதைத்து கொள்ளுகிறவன் தான் ஒரு தந்தை. தன்னுடைய எல்லா சம்பாத்தியத்தையும், தன்னுடைய வாழ்நாளின் எல்லா ஆதாரத்தையும் தன் பிள்ளைகளுக்காக வாரி கொடுக்கிற ஒரே வள்ளல் நம்ம அப்பா மட்டும்தாங்க. அப்படி ஒரு நண்பன்லாம் கிடைக்காது, இந்த காலத்தில் கிடைக்காது. ஆனால் இந்த காலத்திலையும் தன் பிள்ளைகளுக்காகவே தன் வாழ்க்கையை அடமானம் வைக்கிற, பணயம் வைக்கிற பெற்றோர்கள் இருக்கிற காரணத்தினால் உறவா நட்பா என்று பார்த்தால் எல்லா உறவுகளோடும் நட்பை நாம் சமமாக தட்டில் வைக்கலாம். ஆனால் அம்மா அப்பா என்கின்ற உறவை தூக்கி இந்த தட்டில் வைக்கும்போது எல்லா நட்பு உறவுகளையும் தாண்டி இந்த தட்டு கீழே இறங்குகிறது. நாங்கள் எங்கள் ஊரில் 12ஆம் வகுப்பு நாங்கள் முடித்தப்போ அரட்டை அரங்கம் வந்தது, விசு சாருடைய அரட்டை அரங்கம். அப்போ அந்த நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் கஷ்டப்படுற சிரமப்படுறவங்க அவங்க கவலையை வந்து சொல்லுவாங்க, எல்லோரும் பணம் கொடுப்பாங்க. இது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ரொம்ப முன்னாடி. அப்போ ஒரு அம்மா உதவி கேட்டு வர்றாங்க. 21 வயசு பையனை இடுப்பில் வச்சுட்டு வர்றாங்க, ஆட்டிசம் குழந்தை. 21 வயசு தூக்கிட்டு வருது அந்த அம்மா. மேடையில் தூக்கிட்டு வந்தோடனே இந்த அம்மா பாவம், கணவனும் இல்லை, 21 வயசு பையனை இவங்க தூக்கிட்டு தான் வரணும், எல்லா பணிவிடையும் இவங்க தான் செய்யணும், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு விசு சார் சொன்னோடனே எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா பணக்காரங்களும் வந்து 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 பணம் கொடுக்குறாங்க. நிறைய பணம் சேர்ந்துருச்சு. இப்போ விசு அந்த அம்மாட்ட சொல்கிறார், பரவாயில்லம்மா, உங்களுடைய எல்லா துயரத்திலும் எங்களால் பங்கெடுக்க முடியலை, ஏதோ பண உதவி செய்கிறோம், வாழ்ந்துக்கோங்கன்ட்டு. ஆனால் 21 வயசு பையனை இத்தனை வருஷமாக தூங்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்களே, பெரிய சுமைதாம்மா, பெரிய சுமை, கஷ்டம் அப்படின்றாரு. அந்த அம்மா வெடுக்குன்னு அந்த மைக்கை வாங்கிட்டு பேசுச்சு, என்ன இப்படி சொல்லிட்டீங்க பெரிய சுமைன்னு? எல்லா தாயும் அவங்க பிள்ளைய 1 வயசு 2 வயசு தாங்க சுமப்பாங்க, என் பிள்ளைய நான் 21 வருஷமாக சுமந்துருக்கேன், இன்னும் சுமப்பேன், இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு சொன்னதுங்க. நாங்களாம் மிரண்டுட்டோம். உண்மையிலேயே தியாகி தெய்வம் என்று ஒன்று இருந்தால் ஆட்டிசம் குழந்தையை பெற்று வளர்க்கிறார் இல்லையா, அந்த தாய் தகப்பன் தாங்க உண்மையான தெய்வம். ஒரு செயலும் செய்ய முடியாத, என்னன்னே தெரியாத அந்த குழந்தையை தன் இதயத்தில் வைத்து பூ போல பாதுகாக்கிற அம்மா அப்பாவை விட இந்த உலகத்தில் தெய்வம் என்று எதுவுமே கிடையாது. எத்தனை நண்பர்கள், எத்தனை உறவுகள் வந்தாலும் இந்த அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடிதான். அதனால்தான் ஔவை சொன்னால், அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம். நீங்கள் கோயிலில் தெய்வத்தின் சிலையைத்தான் பார்க்க முடியும். தெய்வத்தை உயிரோடு பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் முன்னாடி நின்று பார்க்க வேண்டுமென்றால் உங்கள் தாய் தகப்பனை பார்த்து கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற சின்ன குழந்தைகிட்ட சொல்கிறேன், கடவுளை தொட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் தொட்டு பாருங்கள், கடவுளை தனியாக போய் தொட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எல்லார் வீட்லேயும் கடவுள் வர முடியாது என்பதற்காகத்தான் அப்பாவையும் அம்மாவையும் படைத்திருக்கிறார். அதனால் இனி எத்தனை அறிவியல் யுகம் வந்தாலும் அம்மா அப்பா தருகிற பாசத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் தன்னுடைய ஜீவனுக்கும் ஈடாக எதையும் சொல்ல முடியாது என்கின்ற காரணத்தினால் உற்ற காலத்தில் உறுதுணையாக நண்பர்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒருபடி நம்மோடு இருக்கிறது நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவுகளே என்று சொல்லி இவ்வளவு நேரம் நகைச்சுவை சொன்னாலும் கருத்து சொன்னாலும் கவிதை சொன்னாலும் அற்புதமாக கைதட்டி கேட்டு மகிழ்ந்து எங்களோடே பயணித்த காங்கேயம் வாழ் மக்களுக்கு எங்கள் பணிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து, மிக சிறப்பாக தங்கள் பேச்சுக்களை பதிவு செய்த பேச்சாளர்களுக்கும் வாழ்த்து சொல்லி, முதல் மேடையிலேயே 100% சிறந்த பேச்சை தந்த அன்பு குழந்தை பிரகல்யா அவர்கள் இன்னும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி, உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நிறைவான வாழ்க்கையாக, வளமான வாழ்க்கையாக வர வேண்டும் என்று இறையருளை வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.